समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरम् ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीतेयोद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणदे वासिष्ठाय नमो नमः। हरि ओम्. கீதா ஜெயந்தி அன்றைக்கு உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மகாபாரதம், ராமாயணம் ரெண்டு நமக்கு வந்து பெரிய இதிகாசங்கள்னு பேர். ஃபாரினர்ஸ்லாம் இந்த ரெண்டு புஸ்தகங்களை புராணங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மித்தாலஜி அப்படின்னா மித் அப்படின்ற ஒரு வார்த்தை. மித்துனா பொய், புனையப்பட்ட கதைகள், புனையப்பட்ட கதைகளை வச்சு அந்த வார்த்தை மித்தாலஜி. அப்படி இல்லை, நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா இதிகாசம்னு பேர். இதிகாசம்னா என்ன அப்படின்னா இதி ஹ ஆசம், இப்படி கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தது எதுவோ அது இதிகாசம்னு பேர். அதனால் அந்த புஸ்தகத்துக்கு இதிகாசம்னு பேர். ரெண்டு இதிகாசம் தான், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ராமாயணத்தை இயற்றியவர் முதல்ல இயற்றியவர் வால்மீகி மகரிஷி. அதில் ராமர் எப்படி ஒரு சிறந்த மனிதனாக வாழணும்னு வாழ்ந்து காட்டினார். டெமான்ஸ்ட்ரேஷன் நிறைய அவர் பேசல, அவர் வந்து செஞ்சு காட்டினார். ராமர் ராமாயணம் முதல் காவியம். அடுத்ததாக நமக்கு ஏற்பட்ட ஒரு இதிகாசம் என்ன, மகாபாரதம். இந்த மகாபாரதம் அப்படின்னா 5வது வேதமாக நம்ம வந்து நினைக்கிறோம். இந்த 4 வேதங்கள் நம்ம படிச்சோம் சின்ன வயசுல இருந்து. வேதங்கள் எத்தனை அப்படின்னா எல்லாருக்கும் என்ன பதில் வரும்? 4. அவை யாவை? எல்லாரும் 10 மார்க் வாங்கியிருந்தோம். அதுல என்ன இருக்கு அது எனக்கு தெரியாது. ஆனா 4 வேதங்கள், வேதங்களுடைய பேர் தெரியும், என்ன கண்டென்ட் தெரியாது. அப்போதான் ரொம்ப பெரிய படிப்பாளிகள் படிக்க வேண்டியது. வேத படிப்புன்றது ரொம்ப சாமானியம் இல்லை, நிறைய ஒழுக்கங்கள் வேறு. விடிகாலம் 3-4 மணிக்கெல்லாம் எடுத்துக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்லேயே நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் நிறைய பாராயணம் பண்ணணும், அடிக்கடி தூங்கக்கூடாது, சாப்பாட்டில் வந்து கண்ட்ரோல் இருக்கும், நிறைய விஷயங்கள். பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் படிக்கக்கூடிய வேதங்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்னா பகவான் வேதவியாசர் தான் இந்த வேதங்கள் எல்லாம் பகுத்தார். அதுக்கு முன்னாடி ரிஷிகளுக்கு இந்த வேதங்கள் அவருடைய தியானத்தை வெளிப்பட்டது. ஈஸ்வரனுடைய ஒரு கட்டளைகள் சப்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் ரிஷிகள் மூலமாக வெளிப்பட்டது. வேதவியாசர் அந்த மந்திரங்களை எடுத்து அவர் பகுத்து அவர் தான் பேர் கொடுத்தார். அதனால அவர் வேதவியாசர்னு பேர். இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது சாமானிய மனுஷன் புரியாது. இப்போ கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் இந்த சூரியன் இப்படி எடுத்து வேகமாக பண்ணி நமக்கு நல்ல தண்ணியை கொடுத்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணணும். அதே போல் வேத விஷயங்கள்லாம் எடுத்து நமக்கு தகுந்தாப்பால் சமைச்சு கொடுத்தார் பகவான் வேதவியாசர். அவர் எழுதின அந்த புஸ்தகம் தான் மகாபாரதம்னு. 1,00,000 ஸ்லோகம், பெரிய புஸ்தகம். அந்த மகாபாரதம் நம்ம படித்தோம் அப்படின்னா வேதங்களுடைய கருத்துகள் புரிஞ்சிடும். ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும், எப்படி தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கதைகள் மூலமாக விளக்குறார். அப்போ மகாபாரதம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதும்போது அவர் எடுத்துக்கொண்ட கதை என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான் எடுத்துக்கிட்டார். எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஃபேமிலி தான் நம்மளாம் வெளியில் வரும். எல்லாருமே இந்த ஃபேமிலிக்குள்ள கட்டுப்பட்டுரும், எல்லாருக்குள்ள மாட்டி எக்கச்சக்கமான ஒரு ஒரு சிக்கலோடு இருக்கு. அந்த சிக்கல் நிறைந்த இந்த ஃபேமிலிக்குள்ள இருந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறது எப்படி, பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறது எப்படி, அதுதான் மகாபாரதம். வேதவியாசர் நமக்கு வந்து தர்மத்தை சொல்றதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட கதை தான் பாண்டவர்கள் கௌரவர்கள். அது 2 பேர் யாரு அப்படின்னா ஒரே ஃபேமிலி, ஒரே அண்ணன் தம்பிகள் தான். திருதராஷ்டிரன் அப்படின்னு அண்ணன் இருக்கார், அவருடைய தம்பி
பாண்டு. அண்ணனுக்கு 100 பிள்ளைகள், 100 துஷ்ட பிள்ளைகள். துச்சாதனம், துரியோதனம், துஷ்ட துஷ்ட துஷ்ட, அந்த பேர் இல்லாமல் தான் வரும். 100 பிள்ளைகளும் துஷ்டமாக இருக்கு, கெட்ட புத்திகள் ஜாஸ்தி இருக்கு. தம்பி பிள்ளை பாண்டுவுக்கு இருக்கக்கூடிய 5 பிள்ளைகளும் மகாத்மா இருக்கு. அதில் வந்து தர்மர், பீமன் இருக்கா, அர்ஜுனன், சகாதேவன், நகுல சகாதேவன், 5 பேர். அப்போ இந்த 100 பேர் பிள்ளையும் இந்த 5 பேர் பிள்ளை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஒரே ஃபேமிலி, ஒரே அரண்மனைக்குள்ளே இருக்காங்க. கதை ரெண்டும் சேர்ந்து உள்ளே போகிறது, இந்த படிக்க போகிறாங்க. மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களும் வந்து படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி நடத்தின ஒரு பீஷ்மாச்சாரி, அவர் தான் அந்த யூனிவர்சிட்டிக்கு பிரின்சிபால். அவருக்கு ஹெல்ப்பராக இருந்தவர், அடுத்த கட்டத்தில் இருந்த இந்த யூனிவர்சிட்டி நடத்தினவர் கிருபாச்சாரியர். 2 கிரேட் டீச்சர்ஸ். அவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தராங்க பாடங்கள். அவங்க வந்து டிஃபென்ஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, எல்லாம் சம்ஸ்கிருதம். இதெல்லாம் படிக்கிறாங்க. படிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த 100 பிள்ளைகளுக்கும் 5 பிள்ளைகளுக்கும் சின்ன 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 சண்டை வரும். சின்ன வயசு இந்த சண்டை வர 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 பெருசு ஆக ஆக கொஞ்சம் பலமாகும். இந்த சண்டைகள் வந்து ரொம்ப முத்தி போடும். இந்த சண்டை முத்தி போய், சின்ன வயசில் போட்ட சண்டை முத்தி போய் 2 ஃபேமிலி பிரிகிற அளவுக்கு வந்து, அதில் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆக்ரோஷம் வருது அப்படின்னா துரியோதனுக்கு வருது. துரியோதன் முதல் பையன் இருக்கானே, அவன் தான் பயங்கரமாக இருக்கு. அவன் நினைக்கிறான், இந்த 5 பேரில் வந்து தர்மர் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம், அர்ஜுனன் கூட டேலண்டடாக இருக்கான், அது நகுல சகாதேவன் கொஞ்சம் சாதுவாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் நடுவில் இருக்கிறானே அந்த பீமன், அவன் தான் பயங்கரமாக இருக்கான். இந்த பீமன் தான் ரொம்ப சேலஞ்சு பண்ணுறது கடினமாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணான் துரியோதனன். அப்படியே இந்த யூத் ஸ்டேஜ், ஒரு இள வயசு வரும்போது இந்த பீமனை ஒழிச்சிட்டா நாம் சுகமாக இருக்கலாம், எல்லா சொத்தும் நம்மளே எடுத்துக்கலாம். சொத்து தகராறு இருக்கு இல்லையா, எல்லா வீட்லேயும் சொத்து தகராறு இருக்கு இல்லையா, சொத்தே இல்லைனாலும் தகராறு இருக்குல்ல. அது எல்லா சொத்தும் தான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு இவனை ஒழிச்சால், நம்மளுடைய எதிரி ஒழிஞ்சால் சுகமாக வாழலாம் நினைக்கிறான். அப்போ அந்த துரியோதனன் என்ன பண்ணுறான்னா, முதல்ல குடும்பத்துக்குள்ளேயே சொந்த பந்தங்கள் ஒரே பிளட்டு. துரியோதனன் வந்து இந்த பீமனுக்கு விஷம் வைக்கிறான். ஒழுக்கட்டையில் விஷத்தை வச்சு பீமனுக்கு கொடுக்குறான். பீமன் சாப்பிட்டு மயங்கி இருக்கும்போது பீமனை கட்டி கொண்டு போய் கங்கையில தள்ளுறான். அது எப்படியோ நாகலோகம் போய் திரும்பி வரான், பல அருள்களை பெற்று திரும்பி வரான் பீமன். முதல் விஷயம், விஷம் வச்சு கொண்டானா ட்ரை பண்ணான், எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கெல்லாம் யாரு துணையா இருக்காருன்னா அப்பாவே துணையா இருக்கார். 100 பிள்ளைங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களுக்கும் தகப்பனாரே வந்து சரின்னு சொல்லிட்டார். இந்த பிள்ளை கம்பல் பண்ணும்போது தகப்பனார் சரி பண்ணு அப்படின்னு அவர் ஒத்துழைக்கிறார். தாய் தகப்பனார் வந்து ஒத்துழைக்கிறார். இந்த பக்கம் 5 பேர் அதே அரண்மனையிலே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த 5 பேர் வளர ரொம்ப பலமாக இருக்கா. அந்த 5 பேரும் சேர்த்து ஒரு மாளிகை வச்சு அந்த மாளிகையில் கொளுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ துஷ்டமான எண்ணங்கள் பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சொந்த பந்தங்கள்லாம் நமக்கு எதிரியாக சில இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, சிலதோ பலதோ பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டப்பட்டுக்க வேண்டாம். இது மகாபாரதத்தில் நடந்தது. என்ன மாதிரி யாரு கஷ்டப்பட்டான், என் குடும்பம் மாதிரி யாரு கஷ்டப்பட்டான், கூட இருக்கிறவனே துரோகம் பண்ணான்னு கஷ்டமே பட வேண்டாம். இதெல்லாம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னா வியாசர் ஒரு பெரிய கதையை சொல்லி வச்சார். மகாபாரதம் 5 பேரையும் சேர்ந்து கொளுத்துறோம்னு சொல்லி பெரிய ஐடியா பண்ணி இந்த 5 பேரையும் ஒரு இடத்துக்கு அனுப்புறான். மரணாவதம்னு பேர். அது ஒரு மெழுகால் செய்யப்பட்ட மாளிகை. அதில் போய் இருங்கோர் அவங்கள நம்பிக்கை ஏற்படுத்துறான். முதல்ல ஒருத்தரை கெடுக்கிறான்னா அவன் நம்பிக்கை ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட் உருவாக்கி அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆக 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 அந்த ட்ரஸ்ட் முழுக்க 100% வரும்போது ஒழிச்சு இந்த டெக்னிக் டெவலப் பண்ணுறார் துரியோதனன். இந்த துரியோதனன் கூட மாமா சகுனி இருந்தார், அப்பா இருந்தார். ஒரு கேங்காக தான் பண்ணுறார் இந்த வீட்டுக்குள்ளேயே. இவர்களை கொண்டு போய் வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவர் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அந்த வீட்டு கொடுத்துறாங்க. அப்போ அங்கே விதுரர் இருக்கார். விதுரரும் தம்பி, திருதராஷ்டிரன் அண்ணன், அவருக்கு அடுத்த தம்பி வந்து பாண்டு, அவருக்கு அடுத்த தம்பி விதுரர். அந்த விதுரர் நியாயமானவர், தர்மமானவர். அவர் பாண்டவர்களுக்கு ஹெல்ப் பண்ணார், சித்தப்பா. இவங்கன்னா இந்த அண்ணன் வந்து சரியில்லை, அண்ணன் பிள்ளைங்க சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அப்படின்னு வழிகாட்டுறார். அவருடைய அறிவுரையில் இந்த அரக்க மாளிகையிலேருந்து வெளியில் வரார் பாண்டவர். 2வது ஆச்சா.
முதல்ல எப்படி ஒழிச்சான்? விஷம் வச்சான். ரெண்டாவது என்ன வச்சான்? அக்னி வச்சான். இதுக்கப்புறம் நினைக்கிறான் இவங்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப வளர 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 பலம் ஜாஸ்தியா இருக்கு பாண்டவருக்கு. அப்புறம் நினைக்கிறான் இவர்களுடைய சொத்தை பிடுங்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மா தான் வரார். திரௌபதி கல்யாணம் ஆகிறது. கிருஷ்ண பரமாத்மா வந்து இன்னும் கொஞ்சம் பலமாக்குறார்கள். அப்போ வந்து திரௌபதி கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்கிறார், ஒரே ஃபேமிலிக்குள்ள ஒரே அரண்மனைக்குள்ள இருந்தால் அது தகராறு வருது, நீ சொத்தை பிரித்து கொடு. அப்போ யூஸ் இல்லாத ஒரு லேண்டை கொடுக்குறார் பெரியப்பா, நீ போய் இங்கே நல்லா இரு அப்படி. யூஸ் இல்லாத பொருளை கொடுத்து நல்லா இருன்னு ஒரு ஆசீர்வாதம். அவன் அந்த யூஸ் இல்லாத ஒரு லேண்டை வச்சுக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவோட அருளால அவங்க ஒரு பெரிய மாளிகை கட்டி வாழ்றான். ஏற்கனவே இவன் மேல பொறாமையா இருந்தவன் மாளிகை கட்டி சிறப்பா வாழ்றான். அவனை ஒழிக்கிறோம்னு திருப்பி எண்ணம், தூரமா இருந்தா கூட ஒழிக்கணும்னு எண்ணம் வருது பாருங்க. அப்ப அவனை சொல்றான், இவனை படையெடுத்து ஒழிக்க முடியாத பஞ்ச பாண்டவர்களை இவனை கூப்பிட்டு சூதாடி ஒழிச்சிடலான்னு நினைக்கிறான். அப்பதான் சூதாட கூப்பிடுறான் இந்த துரியோதனன். அப்ப கர்ணனும் கூட சேர்த்துக்கிறான். துரியோதனன், கர்ணன், துச்சாதனன், சகுனி. நம்ம மகாபாரதம் நம்ம படிச்சிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கர்ணன் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருப்பீங்கல்ல, சிவாஜி கணேசன் நடிச்ச படம். பல முறை பார்ப்போம். அது பல டைலாக், பல பாட்டு, ரொம்ப பாப்புலர் சாங். இங்க இருக்கிறது அத்தனை பேரும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 முறை பார்த்துருக்கோம். இன்னைக்கு சொல்ற கீதா ஜெயந்தி அன்னைக்கு இந்த கர்ணன் என்ற கேரக்டரை பாசிட்டிவ் ஆக்குறது தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன் வச்சு நீங்க ஒரிஜினல் மகாபாரதம் படிச்சீங்கன்னா கர்ணன் வந்து அந்த கெட்ட சகவாசத்துல கெட்டவரா இருக்கு. அந்த திரௌபதி மேல இருக்கக்கூடிய துணியை எடுன்னு சொன்னவனே கர்ணன் தான். அந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து கொடுத்தவனே கர்ணன். துஷ்ட சங்கத்தை சேர்ந்து பாண்டவர்கள் குந்தியோட பிள்ளையா இருந்து ஒருத்தன் வந்து இங்க வந்து இப்படி பிறந்து தப்பாயிட்டான். துஷ்ட சங்கம் கர்ணன் வந்து தப்பா. இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாலும் சூதாட கூப்பிடுறான். ஆனால் நீங்க வாங்க, இவனை வந்து பலத்தால ஒழிக்கிறேன்னா வஞ்சகம் பண்ணி ஒழிக்கணும்னு ஐடியா. பாண்டவர்களை கூப்பிட்டு சூதாடுறான். இந்த ஒரு விஷயம் பாருங்க, கிட்டத்தட்ட 25 முறை போடுறான். இந்த தாய கட்டன்னு சொல்றோம் இல்லையா, 25 முறை போடுறான். 25 முறையும் சகுனி தான் போடுறான். ஒரு முறை கூட நம்முடைய தர்மருக்கு கையில வரவே இல்லை. 20க்கு மேல முறை போடுறவன் எல்லாம் இவன் தான் போட்டானே தவிர அவனுக்கு ஒரு முறை கூட கைக்கு வரல. அப்படி ஒரு சூதாடினான். மாயா சூதாடி எல்லாத்தையும் ஜெயிச்சான். அந்த மாதிரி ஜெயிக்கும் போது தான் கடைசியில திரௌபதியை வச்சு ஆடின்னு சொல்லும் போது அந்த திரௌபதியை வச்சு ஆடி எழுந்து அந்த பெரிய ஆர்கியூமெண்ட் வரும். அப்போ திரௌபதி கேட்பா, அவன் வந்து இந்த தர்மன் அவனை தோத்த பிறகு என்னை தோத்தானா இல்லை என்னை தோத்த பிறகு அவனை தோத்தானான்னு ஒரு கேள்வி வந்து அதை லாக் பண்ணிட்டு யாராலும் பதில் சொல்ல முடியாது. பீஷ்மர் ஒன்றும் பண்ண முடியாது, துரோணரும் ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய ஒரு லாஜிக் கொண்டு வந்து எல்லாருமே பதில் சொல்ல முடியாதுன்னு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கர்ணன் சொல்லுவான், எல்லாரும் அடிவிகள் ஆகிட்டார்கள், அவருக்கு மேலே துண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எடு. இது மகாபாரத பாஞ்சாலி சபத்தில் பாரதியார் ரொம்ப அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் இந்த பகுதி. அப்போ அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம திருதராஷ்டிரன் கேட்பான், நீ ஒரு 3 வரத்தை கேளுமான்னு சொல்லு. ஐ வெரி சாரி, நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காது, இவ்வளவும் பண்ணிட்டு மனசில் வச்சுக்காதுன்னுவான் அப்பா திருதராஷ்டிரன். 3 வரத்தை கேளுன்னு இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு இவர்களை விடுவித்து போவாங்க. திரும்ப போகும்போது திரும்ப சூதாடவான்னு கூடுவான். அப்போ துரியோதனன் சொல்றான், ஏன் சூதாடி இவர்களை அவமானப்படுத்திட்டோம், இவங்க போராட்டம் ஒழிச்சிருவார்கள், திரும்பவும் அழைச்சி சூதாடி இவங்க காட்டுக்கு அனுப்புறோம்னு அடுத்த ஐடியாவா. இவன் வீடே போய் சேரல, நடுவழியிலே இருக்கக்கூடிய இந்த பாண்டவர்கள் நடுவழியில் திரும்பி கூடுவான். திரும்பி வருவார் தர்மர் வந்து 5 பேர் ஆடுவாங்க சூதா. தர்மர் தான் ஆடுவார், மீதி பேர் கூட இருப்பான். ஆடி இப்போ என்ன கணக்குன்னு, யார் இந்த சூதாட்டத்தை தோக்குறார்களோ அவர்கள் காட்டுக்கு 12 வருஷம் போகணும், 13வது வருஷம் மறைந்து வாழ வேண்டும். அப்படி நீங்கள் மறைந்து வாழக்கூடிய காலத்தில் நாங்கள் வந்து உங்களை கண்டறிந்தால் மீண்டும் 12 வருஷம் காட்டுக்கு போகணும், 13வது வருஷம் மறைய வேண்டும். திரும்பவும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சா இதே பழப்பம் போயிட்டு இருக்கு. இப்படி எப்படியாச்சும் ஒரு காட்டுக்குள்ள அனுப்புறோன்னு ஒரு ஐடியா பண்ணி இப்படி ஒரு லா கொண்டு வர, ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர. அதுக்கும் அடிபடைந்து நம்முடைய தர்மர் சூதாடுறாரு. தர்மர் தோத்துட்டார். இப்போ வந்து தர்மர் அந்த மற்ற பிரதர்ஸ்லாம் கூட்டி கொண்டு காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போகும்போது திரௌபதியும் போறா, குந்தி கூட்டிட்டு போறாரு. வயசானவங்க 12 வருஷம் காட்டுக்குள்ள வந்து என்ன வாழ்றார், கஷ்டப்பட்டு வாழ்றார், வனவாசம். இப்போ இங்க இன்னொரு விஷயம் என்ன, மகாபாரதத்தை
நம்முடைய தர்மருக்கு சூதாட்டத்தில் அதுல வந்து சுவை இருந்தது, டேஸ்ட் இருந்தது, வீக்னஸ் இருந்தது அப்படின்னு பல இடத்துல வந்து இந்த பேசக்கூடிய பேச்சாளர்கள் சொல்றார்கள். அவருக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லை. நீ மகாபாரதம் படி. அப்ப ஏன் அவர் சூதாட்டம் திரும்ப ஏன் வந்தார் அப்படின்னா, தர்மருக்கு ஒரு விரதம் இருக்கு. எனக்கு அப்பா இல்லை, பாண்டு இல்லை, நான் திருதராஷ்டிரன் தான் என்னுடைய அப்பாவுக்கு நினைச்சிட்டு இருக்கேன், அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஒரு விரதம். அந்த விரதத்தை மிஸ்யூஸ் பண்ணி திருதராஷ்டிரன் திரும்ப திரும்ப சூதாடி இவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். உங்களுக்கு புரியுது அந்த பகுதி? அப்ப எப்படி இந்த மகாபாரதம் வந்து வேற மாதிரி இருக்கு ஒரிஜினல், அது படிக்கிறாங்களோ படிக்கலையோ வேற எங்க கேட்கிறாங்களோ புரியல, இது மாத்தி மாத்தி சொல்றாங்க. தர்மருக்கு அப்படி ஒரு சூது மேல ஒரு டேஸ்ட் இல்லை. இந்த கூப்பிட்டான், அப்போ ஒரு அரசனா இருக்கு, அப்ப அவன் கூப்பிட்டா நீ ஏன் போறேன்னு நம்ம கேள்வி கேட்கறல. அவன் தான் உன்னை ஒழிக்கணும்னு கூப்பிட்டானே, நீ ஏன் போய் ஆடினாய் அப்படின்னு கேட்க ஒரு கேள்வி வரும். அப்போ அவங்க சொல்றார்கள், அரசர்களுக்கு மத்தியில ஒரு அரசன் ஒரு அரசனை சேலஞ்ச் பண்ண ஒண்டி கொண்டி வா அப்படின்னு போனா அரசன் போனான். அப்படி போலன்னா அவனுடைய பெருமைக்கு இழுக்கு, அதனால போய் தான் ஆக்கணும், ஆடிதான் ஆக்கணும். அது 2 முறை ஆடி 2வது முறை காட்டுக்கு அனுப்பிச்சு 12 வருஷங்கள் காட்டில் வந்து 13வது வருஷம் முடிச்சு திரும்பி வரும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து சப்போர்ட்டுக்கு வரார். நீங்க சொன்ன மாதிரி 12 வருஷம் காட்டுக்கு போயிட்டார்கள், 13வது வருஷம் மறைஞ்சு வாழ்ந்தால் டைம் முடிஞ்சிடுது, மரியாதையா உங்களுடைய சொத்துல இதெல்லாம் அவங்க அப்பாவும் சேர்த்து வச்ச சொத்து, பரம்பரை பரம்பரையா வந்த சொத்து ஒண்ணு, பாண்டுவும் போய் திக்விஜயம் பண்ணி சேர்த்து வச்ச சொத்து, இவங்களுக்கு பங்கு உண்டு, பாதி சொத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன் வந்து சப்போர்ட்டுக்கு வர. அப்போ துரியோதனன் சொல்றான் கிருஷ்ணன் கிட்ட, எப்படி சொல்றா தெரியுமா, 5 குண்டூசி எடுத்துக்கோ. கிருஷ்ணன் கேட்கிறான், அவங்களுக்கு சொத்தை கொடு, பாதி சொத்து கொடுக்க முடியாது. கிருஷ்ணன் சொல்றான், சரி 5 கிராமங்களை கூட அவன் பழச்சிக்கிட்டான், கொடுக்க முடியாது. சரி 5 மாளிகைகளை கூட கொடுக்க முடியாது. அப்போ துரியோதனன் சொல்றான், கிருஷ்ணா 5 குண்டூசி எடு, 5 குண்டூசி எடுத்து இல்லை இந்த பூமியில ஒரு குத்து, எவ்வளவு ஏரியா வரும் அவ்வளவு ஏரியா கூட கொடுக்க முடியாதுன்றான். இவரே பற்றி ஆளு பாருங்க, 5 குண்டூசி எடுத்து பூமியில குத்துனா எவ்வளவு லேண்ட் வருமோ அந்த லேண்டு கூட நான் என்னால் கொடுக்க முடியாதுன்னு எடுத்து காலி பண்ணு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா கோபம் வருது, இவன் கிருஷ்ணனை ஜெயிலில் கொண்டு போடணும்னு நினைக்கிறான் துரியோதனன். அப்போ கிருஷ்ணன் விஸ்வரூபம் காட்டிட்டு இங்கிருந்து போறார். இந்த வேலைக்கு ஆகாது, சாம தான வேத எல்லாம் பார்த்தாச்சு, சமாதானத்துக்கு வரல, தண்டம் நான் அடுறான், அடி இவனை. அவ முடிவு வரார்கள், நம்ம யுத்தம் பண்ணி நம்மளோட சொத்தை எடுத்துக்கலாம். அப்ப சொத்து எடுத்துக்கிறதுக்காக யுத்தம் இல்லைங்க, தர்மத்துக்காக யுத்தம். அந்த தர்மத்துக்குள்ள சொத்து மாட்டிக்கிச்சு. அவ தர்மம் எதுவோ அதை வந்து நிலைநாட்டுவதற்கு தண்டத்தை எடுத்தான் கிருஷ்ண பரமாத்மா. என்ன கதை, ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலி அடிதடி. அவரை இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே ஒன்னோடு ஒன்று பிளட்டோடு சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அதுல வந்து சரியில்லைன்னா அதை சரிப்படுத்தணும். அதுக்கு வழி என்ன, சாம தான பேத தண்டம். ஒன்று நைஸா பேசணும், இன்னொன்று வந்து பொருள் கொடுத்து, தானம்னா பொருள் கொடுக்கணும், தான் பொருள் கொடுக்கறதோ வாங்குறது, ஏதோ ஒன்று விட்டு கொடுத்து நம்ம சமாதானம் போகலாம். இல்லைன்னா பயமுறுத்துறான், இது பண்ணலைன்னா நடக்கிறதே வேற, அதுக்கும் ஒத்து வரலன்னா கொம்பை எடுத்து அடி, யுத்தத்துக்கு வா. யுத்தத்தில் வந்து நிற்கிறாரு. அப்போ துரியோதனன் அவருடைய பக்கங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறான், யுத்தம் வந்துடுது எனக்கு சப்போர்ட் வாங்குவார். பாண்டவர்கள் அவருடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லாம் கூப்பிடுறாரு. இப்போ பாண்டவர்கள் சைடு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு, கௌரவர்கள் பக்கம் ஒரு பெரிய சப்போர்ட், 2 பேரும் வந்து சேர்கிறார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த இடத்துல குருக்ஷேத்திரம்னு பேர். குருக்ஷேத்திரத்தில் செலக்ட் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தயாராக இருக்கிறார்கள். யுத்தம் நடக்க போறது, மகாபாரத யுத்தம். இந்த மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுகிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மகாபாரதத்துடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய தங்கச்சியே அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிறான். கிருஷ்ண பரமாத்மாவுடைய பையன் துரியோதன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். இது எப்படி சிக்கலான உறவு இருப்பார். கிருஷ்ணனுடைய பையன் ஓன் சன் வந்து துரியோதனுடைய டாக்டரை கல்யாணம் பண்ணியிருக்கு, அவன் சம்பந்தி. இங்க கிருஷ்ணனுடைய தங்கையே அர்ஜுனன் கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்படி அப்படியே ஒரு ஒரு மாதிரி ஒரு சிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா எல்லாரோடும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படி எல்லா சொந்த பந்தங்களும் சேர்ந்து வந்து போர்க்களத்தில் நிற்கிறார்கள். இவர்களும் சொந்தம், அவர்களும் சொந்தம். இங்க இருக்கிற இவனுக்கும் பாத்தியம் இருக்கு, அவனுக்கும் பாத்தியம் இருக்கு.
இப்படி வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ 13 வருஷம் கழிச்சு காட்டுக்கு போய் வாழ்க்கையை விட்டு வேற வழி இல்லாமல் யுத்தம் பண்ணால்தான் நம்ம வாழ முடியும். இந்த கட்டத்தை கொண்டாந்து நிறுத்திட்டான்னு துரியோதனன். அப்ப அங்க பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அந்த பக்கம் கர்ணன் இருக்கான், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க துரியோதன பக்கம். இங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே கெட்டவர்களுக்கு பலம் ஜாஸ்தி, கூட்டம் ஜாஸ்தி. நல்லவனா இருந்தால் நம்ம தனியா இருப்போம், 4 பேர் இருப்போம். யாராச்சும் நம்ம அடிக்க வந்து 4 பேர் ஓடிடுவோம். அது வேற. நல்லவனா இருந்தால் கொஞ்சம் பேர் தான் வீராவேசம் வா நம்ம இதை நிறுத்து எல்லாம் அதை செய்விடலாம்னு 4 பேர் வந்துடுவாங்க. அவங்க வீட்டில் திட்டுவாங்க, இப்போ 4 பேர் அங்கெல்லாம் அதிகம், அதெல்லாம் ஒரு சரியான பொறுப்பு இல்லை, உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் கூட அவங்க சொல்லி அனுப்புவாங்க. முன்னாடி போறவன் திரும்பி பார்த்தா 4 பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு தர்மத்தோடு இருக்கிறவனுக்கு அந்த பலம், அந்த பவர் இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதர்மம் பண்ணவனுக்கு பலம், பவர் எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. இதே மகாபாரத்லேயே இருந்த ஒரு குறிப்பு. கெட்டதுக்கு வந்து நிறைய பேர் வரும், நல்லதுக்கு கொஞ்சம் பேர் தான். ஆனா நல்லதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா எந்த பக்கம் இருந்தா பாருங்க. கிருஷ்ண பரமாத்மா நல்ல பக்கம் இருந்தால், தர்மத்து பக்கம் இருந்தால், தர்மத்து பக்கம் கடவுள் அருள் இருந்தால், அவன் ஆப்போசிட்ல எவ்வளோ பெரிய டீமா இருந்தாலும், கேங்கா இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாத போயிடும். இதெல்லாம் பாடங்கள், இதெல்லாம் வேத கருத்துக்களே நம்ம பகவான் வேதவியாசர் கொண்டு வந்து வைக்கிறது. இப்படியாச்சா மகாபாரதத்துக்கு ரெடி ஆகிட்டா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அவன் துரியோதனன் சொல்றான், கிருஷ்ணா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். அர்ஜுனன் சொல்றான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான். அர்ஜுனன் சொல்றான், நான் உனக்கு சம்பந்தி. துரியோதனன் சொல்றான், நானும் உனக்கு சம்பந்தி. அப்போ கிருஷ்ணன் சொல்றான், நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும், நீங்க வாங்க துவாரைக்கு, அன்னைக்கு முடிவு பண்ணிக்கலாம். அப்ப கிருஷ்ணன் துவாரகையில் இப்படி படுத்துட்டு இருக்கார், ஸ்ரீரங்கநாதர் மாதிரி இருக்கு. 2 சேர் போட்டார். காலையில் 9 மணிக்கு அர்ஜுனன் வருவான், துரியோதனன் வருவான். இந்த பக்கம் தலை பக்கம் ஒரு சேர், கால் பக்கம் ஒரு சேர். முதல்ல வந்து துரியோதனன் வந்துட்டான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டான். அர்ஜுனன் வந்து எதாவது கேட்டு போறான். துரியோதனன் வந்து என்ன பண்ணான்னா, அந்த கால் பக்கத்து பாதத்து பக்கத்தில் இருக்கிற சேர்ல உட்காரல. இவனே ஒரு மாடு மேய்ச்சவன், இவன் பாதத்தில் நம்ம உட்காரணுமா, நம்ம வந்து ராயல் ஃபேமிலி ஆக்கும் அப்படின்னு என்ன பண்ண, துரியோதனன் தலை பக்கத்தில் உட்கார்ந்தான். அப்ப கிருஷ்ணன் புரிஞ்சிட்டு, துரியோதனன் ஏற்கனவே வந்துட்டான், அர்ஜுனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இல்லை எழுந்து இவங்கிட்ட என்ன பேசுறது, இவரே அதர்மவான், அர்ஜுனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அர்ஜுனன் வந்தவொடனே இந்த பாதத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே உட்காரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா எழுந்த உடனே பாதத்தை பக்கம் இருக்கிறது நம்ம கண்ணன் தெரியும். அப்போ கிருஷ்ணன் இப்படி எழுந்த உடனே, அடே அர்ஜுனா எப்போ வந்தேன்? துரியோதனன் சொல்றான், எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஏற்கனவே வந்திருக்கேன் இங்கே. ஓ நீ எப்போ வந்த? அவனுக்கு முன்னாடி நான் தான் வந்தேன். அப்போ கேட்கிற கிருஷ்ணன் சொல்றான், நான் 2 பேருக்கும் உதவி பண்றேன், 2 பேருக்கும் சம்பந்திகள் தான். நான் வந்து பொதுவானவன், 2 பேருக்கும் உதவி பண்றேன். நான் வந்து ஆயுதம் ஏந்தாம இந்த மகாபாரத யுத்தத்தில் வருவேன், போர் பண்ண மாட்டேன், ஆயுதம் ஏந்த மாட்டேன், சும்மா இருப்பேன். இது யார் வேணுமோ நீங்க என்ன செலக்ட் பண்ணிக்கணும். என்னுடைய படை இருக்கு, எனக்கு ஆர்மி இருக்கு. என்னுடைய ஆர்மிக்கு நாராயண ஆர்மின்னு பேர். அதை ஒருத்தர் கொடுக்குறேன். ஒன்று ஆர்மி எடுத்துக்கோ, இல்லை என்னை மட்டும் வெறுமனே எடுத்துக்கோ. துரியோதனன் யாரை கேட்பான்? ஆர்மியை தான் கேட்பான். நீ வந்து சும்மா வந்து உட்காந்து வேலை பண்ணாம எதுக்கு நீங்க மகாபாரத யுத்தத்துல? துரியோதனன் கேட்டா, நீ வேணா உங்க சொத்தை கொடுக்க. அர்ஜுனன் சொல்றான், எனக்கு உன்னுடைய படையெல்லாம் வேற, நீ மட்டும் இரு போதும், நான் ஜெயிச்சிருவேன். அவ ஒரு பக்தனா இருக்கிறவன், அவன் கடவுளுடைய சொத்து சுகங்களை நீ இதை கூட அதை ஒன்று கேட்க மாட்டான். நீ வா போதும், மீதியை நான் பார்த்துக்கிறேன். அவன் அர்ஜுனன் சொல்றான், நீ மட்டும் என் கூட, மற்றெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். துரியோதனன் சொல்றான், நீ தேவையில்லை, உன் பொருள் வேறணும். ஒரு சாதாரணமான அல்பமா இருக்கக்கூடிய பக்தன் எப்படி வேண்டுவான், சிறந்த பக்தன் எப்படி வேண்டுவான், அவன் இந்த ஒரு கதை, இந்த ஒரு எபிசோட் மகாபாரதம். துரியோதனுக்கு அதை கொடுத்தா, நீ எடுத்துக்க என் பொருள். அர்ஜுனன் சொன்னா, நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் பண்ணேன். எப்படி ஹெல்ப் பண்றேன்? சும்மா அப்படி உட்கார்ந்து போர்க்களத்துல. அப்போ அர்ஜுனுடைய தேருக்கு சாரதி ஆகிறான். அன்னில இருந்தா கிருஷ்ணனுக்கு பார்த்த சாரதின்னு பேர். அப்போ அவன் போய் சாரதியம் பண்ண. அர்ஜுனன் வந்து யுத்த காலத்துல ரெடியா இருக்கு, ஹீரோ. கிருஷ்ண பரமாத்மா சாரதி பண்ண. இப்படி வந்து நிற்கும் போது அன்னைக்குதான் கீதா ஜெயந்தி. போன ஏகாதசி இருக்க, அந்த ஏகாதசி கைசிக ஏகாதசின்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு பெரிய பெரிய உற்சவங்கள்லாம் நடக்கும். கைசிக ஏகாதசி
அடுத்து வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இந்த கைசிக ஏகாதசி அன்றைக்கு தான் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க போரை. மகாபாரத போர் ரூல்ஸ் இருக்கு. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும், அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் யுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் யுத்தம் நின்று போயிடும். இந்த டென்ட்ல இருந்து இந்த பக்கம் வருவாங்க, இந்த டென்ட்ல இருந்து அந்த பக்கம் போவாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரசம் குழம்பு வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்குவாங்க, இவங்களுக்கு மெடிசன் வேணும்னா அந்த பக்கம் வாங்குவாங்க, இங்கே இருக்க மியூசிக் ஏதாச்சும் போனால் இங்கே போய் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் தான் யுத்தம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்படி தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதை படிச்சிங்கன்னா இங்கே போய் ஐடியா கேட்பாங்க, அங்கே போய் ஐடியா கேட்பாங்க. பல பேர் சாவாங்க, செத்து போகிறவங்களை எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி எப்படி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ரொம்ப எலாபரேட், ரொம்ப அழகாக இருக்கும். அதான் தர்ம யுத்தம்னு பேர். என்றைக்கு வந்து அபிமன்யு கீழே விழுந்தானோ அன்னைக்கு ரூல்ஸ்லாம் மாறி போச்சு. எமோஷன் ஆகிடுது, எல்லாம் மாற்றி மாற்றி அடித்து ரூல்ஸை ஒடிச்சிட்டாங்க. எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ரூல் கரெக்டாக போயினே இருக்கும். ஒருத்தர் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் இன்னொருத்தர் எமோஷனலாகி ரூல் உடைச்சிடும். அவன் ஒருத்தர் ரூலை உடைக்கும் போது அடுத்த ரூலில் நீ ஃபாலோ பண்ண அவசியம், நீ உடைக்க வேண்டியதான். அவன் மாற்றி மாற்றி உடைச்சு. அந்த மாதிரி வரும்போது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை வைத்துக்கொண்டு கர்ணனை எப்படி ஒழிச்சார், சிகண்டியை வைத்துக்கொண்டு பீஷ்மரை எப்படி ஒழிச்சார், திருஷ்டத்யும்னனை வைத்து எப்படி துரோணனை ஒழித்தார், இதெல்லாம் பார்க்கும்போது கிருஷ்ணன் செய்தது சரியா அப்படின்னு பல கேள்விகள். கிருஷ்ணன் வந்து ரியாக்ட் பண்ணானே தவிர முதல்ல ஆக்ட் பண்ணது யாருன்னு அவ கர்ணன் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ண லிஸ்ட், துரியோதனர் துரோணாச்சாரியர் என்னென்ன பண்ணாரு அந்த லிஸ்ட், யுத்தத்தில் பீஷ்மர் எப்படிலாம் இருந்தார் அந்த லிஸ்ட், எப்படிலாம் யாரை டார்கெட் பண்ணி எப்படி வந்து அந்த ஸ்டேஜில் இருந்து ரிமூவ் பண்ணணும்னு கிருஷ்ண பரமாத்மா நல்ல பிளான் போட்டு கொடுக்குறான். அர்ஜுனனை எக்ஸிக்யூட் பண்ண. அந்த மாதிரி மகாபாரத போர் முடிஞ்சது இல்லையா, அந்த முதல் நாள் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா இங்கே இருக்கக்கூடியவர்கள் யார் நான் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும், சும்மா ஒரு கண்ணில் பார்த்து முதல்ல நான் பிளான் பண்ண முடியும் யார் யார் அடிக்கணும். என்னுடைய தேரை கொண்டு போய் 2 படகின் மத்தியில் கொண்டு நிறுத்து, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபைய மேச்சூத்த ரிக்வஸ்ட் பண்ணான். அவன் கிருஷ்ண பரமாத்மா ஸ்டைலாக கொண்டு போய் இந்த தேரை நிறுத்துறார். சூப்பர் டிரைவர் கிருஷ்ணன், இந்த காலத்து டிரைவர் போல அந்த காலத்து தேர் ஓட்டு கொண்டு போய் நிறுத்தும் போது அர்ஜுனன் 2 பக்கம் பார்த்து அர்ஜுனன் ஒரு முடிவுக்கு வரான். 2மே சொந்த பந்தங்களா இருக்கு. இது எது இந்த சொத்துக்காக அடிச்சுட்டு சாகுறது, விற்று எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டோம், நம்ம திருப்பி போயிடலாம், நமக்கு இது வேண்டாம், நம்ம வந்து அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். கிருஷ்ணன் எடுத்தாங்க கொம்பை. ஒரு முதல் அத்தியாயத்துக்கு 4 ஸ்லோகம், முதல் அத்தியாயம் கூட அர்ஜுனன் புலம்புறான், நமக்கு இது வேணாம், அவங்களே எடுத்துக்கிட்டோம், நல்லா இருக்கட்டும், நமக்கு இந்த சாபங்கள்லாம் வேணாம், இது வந்து அவங்கள அடிச்சு சொந்த பந்தங்க கூட ரத்தத்துல கலந்த சாப்பாடு நம்ம சாப்பிட வேண்டாம், நமக்கு அவங்களுக்கு தான் அறிவு இல்லை, நமக்கு அறிவு இருக்கு. கிருஷ்ணன் சொல்றான், எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஒன்னும் சொல்லிக்கடா, என்ன கிடத்துக்காத, நீ புலம்புறா, நீ புலம்பிக்க, அவங்களுக்கு அறிவு இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லு, நமக்குன்னு என்ன சேர்த்துக்காத. அவன் புலம்பி ஒரு அத்தியாயம் பூரா அர்ஜுனுடைய புலம்பி முடிச்சு சொல்றான், நீ வண்டி திரும்ப நம்ம இமாலயாஸ் கேட்கணும் போலாம், பிக்ஷை எடுத்து சாப்பிடலான்னு. பிக்ஷை எடுத்து சாப்பிட்றது நல்லது, சொந்த பந்தங்களை ஒழிச்சுட்டு வாழ்றதை விட ஒரு பாவம் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ண பரமாத்மாங்க சிரிக்கிறார், ரஹசன்னிவ பாரத சிரிக்கிறார். அப்படி பேச நீங்க பாருங்க, நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றோம், புள்ள ரெடி, பொண்ணு ரெடி, எல்லாமே ரெடி ஆகிடும். முகூர்த்த நேரத்தில் வந்து அந்த பையன் சொல்றா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. எது எதில் அடிப்பீங்க நீங்க? என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு மொத்தம் இல்லை, இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியது. இந்த நேரத்தில் எப்படி எல்லா கூட்டங்கள் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டா இன்னேத்துக்கு வந்து கல்யாணம் வரேன்னா எப்படி இருக்கு? அர்ஜுனன் சொல்றான், இன்னேத்துக்கு வந்து நான் போர் பண்ண மாட்டேன்னா எப்படி இருக்கும்? ஆத்திரமாக கிருஷ்ணனுக்கு. ஆனால் முதல்ல ஆத்திரத்தை வந்து சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்லோகத்தை திட்டுறாரு, பயங்கரமா திட்டுறார். ஸ்லோகத்துல சமஸ்கிருத்திலே திட்டுறார். அதாவது துஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுனன் உதஸ்துவா கஷ்மல மீதம். உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியுமா தமிழ்ல? சென்னையில வந்து நிறைய இந்த வார்த்தைகளை புதுசாக கிளப்பி விடுவாங்க. சென்னையிலேருந்து தான் கிளம்புவாங்க, அப்புறம் தமிழ்நாடு பூரா பரவும். அதுல ஒரு வார்த்தை கஸ்மாலம்னு ஒரு வார்த்தை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்மாலம்னு ஒரு வார்த்தை, அது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வார்த்தை. 2nd சாப்டர்ல முதல்ல வரும்னா
உதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனானுஜுஷ்டவஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுனன் கிருஷ்ணன் பேசுவான். உதஸ்துவா எங்கிருந்துடா உனக்கு இந்த கசுபால் இந்த மனசு வந்ததுன்னு திட்டுவார். உதஸ்துவா கஷ்மலமிதம் கஷ்மலம். கஷ்மலம்னு சம்ஸ்கிருத வார்த்தை. அது அப்படியே நம்ம சென்னை பாஷையில் போயிட்டு 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 கஷ்மலம் 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 கஸ்மாலம்னு அவ கஷ்மலம் அப்படின்னா மனசுல கூட அழுக்கு. அது கரெக்டாக தான் யூஸ் பண்ணு. கான்டெக்ட் கரெக்டு. சென்னையில் ஒரு பாஷை ரெடி பண்ணி அமிச்சாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அது எங்கே இருக்கிற கீதையிலேருந்து எடுக்கிறேன். கீதையிலேருந்து எடுக்கக்கூடிய வார்த்தை இதை போல பல வார்த்தைகள் நம்ம பார்த்துருக்கு. அது எப்படியோ அது மேட்ச் ஆகி நமக்கு வந்து யூஸில் கொண்டு வர அப்ளிகேஷன். அப்போ கிருஷ்ணன் திட்டுன்னு திட்டுறான். முதல்ல இது என்ன பேசிட்டு இருக்காடி. கீதையை முதல் அத்தியாயத்தை படித்தால் எல்லாரும் அர்ஜுனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீ படிச்சு பாருங்க. அர்ஜுனன் அப்படியே மகாத்மா கருணாமூர்த்தின்னு தோணும். கிருஷ்ணன் திட்டுறான். இது அசிங்கம் இல்லை, நீ பேசுறதுல ஒரு பேச்சான்னு கேட்க. ஒரு போர் வீரன், ஒரு க்ஷத்ரியன், நீ எதிரிகளை ஒழிக்கிறத விட்டுட்டு இங்க வந்து இந்த பேசிட்டு இருக்க. இது வந்து மிஸ்பிளேஸ்டு தர்மம். பேசக்கூடாதவன் பேசக்கூடாத இடத்துல பேசுகின்ற தர்மம். நீ தர்மம் தான் பேசுற, ஆனா நீ பேசக்கூடாது, இந்த இடம் தப்பு. அதனால தர்மம்னா என்னன்னு போதிக்கிறான். அவன் சொந்த பந்தங்கள் அடிக்கலாம், அடினார். எதிர்க்க நிற்கிற டீச்சர் ஒழிச்சு கட்டு. துரோணாச்சாரி தாத்தா என்ன வளர்த்தவர் ஒழிச்சு கட்டு. இது எப்படி தர்மத்துல சேரும்? க்ஷத்ரிய தர்மம். எந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, எப்படி ஆக்ட் பண்ணணும்னு ஒரு சூக்ஷ்மம் சொல்லி தராங்க பாருங்க நம்ம பகவத்கீதை. அந்த தாத்தாவை அடிக்கிறதுக்கு, பீஷ்ம அடிக்கிறதுக்கு ஆக்ரோஷமா உள்ளுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் அடிக்கல, தர்மத்தோடு அடிக்கல. அவன் போய் தாத்தாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்றான், இன்னைக்கு உங்களை அடிக்க போறேன், என்ன அடிச்சு தாத்தா கிட்ட போற ஐடியா கேட்க. 10 நாள் போர் பண்றீங்க, இந்த பேட்ஸ்மேன் அடிக்கிறான்ல, உன்னை அவுட் ஆகவே ஆக்க முடியல, என்னடா பண்ண உன்னை அவுட் ஆக்குறது, இப்படி போட்டு பாருங்க அவுட் ஆகிடுவேன். தாத்தா சொல்ல 10 நாள் நீங்க ஒரே ஆள் போர் பண்றீங்க, 18 நாள் போர், 10 நாள் நீங்க மட்டும் தாத்தா உங்களை எப்படி தாத்தா அடிக்கணும்னு போய் கேட்டு வர அர்ஜுனன். அவன் சொன்னா, நீ அர்ஜுனா நீங்க தானே என்ன அடிக்க முடியும், ஆனா சிகண்டின்னு ஒருத்தர் இருக்கா, அவனை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டு என்ன அடிச்சுன்னு ஐடியா சொல்ற. துரியோதன வாயில் அடிச்சுக்கிறான். ஐயோ ஐயோ, சேம் சைடு கோல் போட்ட தாத்தா தைரியா கொடுக்கலாமா? நம்ம தாத்தாவை எப்படி அடிக்கணும்? நமஸ்காரம் பண்ணிட்டு அருள் பெற்று தாத்தாவடி. அதுல வந்து ஒரு விருப்ப வெறுப்பு இல்லை, தர்மம். தர்மத்தை கரெக்டா செய்யும்போது அங்க ராகத்வேஷங்கள் இல்லை. அவர் டீச்சரா இருந்தாலும் டீச்சர் எப்படிலாம் சொந்த பந்தங்களை ஒழிக்கிறது, தர்ம யுத்தம். அது அந்த தர்ம சூக்ஷ்மத்தை புரிந்து கொண்டால் கிருஷ்ணன் பேசுறது கரெக்ட், பர்ஃபெக்டா வழிக்கும். கிருஷ்ண பரமாத்மோட அவதாரத்தோட நோக்கம் என்னன்னா, யுகே யுகே தர்மம் சம்ஸ்தாபய பரித்ராணாய சாதுவனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய யுகே யுகே சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக தான் நான் அவதரிக்கிறேன்னு சொல்றார். அவன் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணவன் அதர்மத்தை எப்படி போதிப்பான்? நம்முடைய புத்திக்கு அது அதர்மம் போல இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்ச முடியும்னா கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் தர்மம். அவன் தர்மத்தை யோசிக்க, தர்மத்தை போதிக்க. அங்க அஹிம்சைனா என்ன? நமக்கு என்ன அஹிம்சை? நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம்? எல்லாரும் நம்ம வீட்டுல குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம்? அதுவும் ஹிந்து குழந்தைங்கள எங்க போனாலும் நல்ல பேர் எடுத்துன்னு வாமா, எங்க போனாலும் நல்ல பேர் எடுத்துன்னு வா, யாருக்கிட்ட சண்டை போடாத, இப்படிதான் சொல்றோம். இப்படிதான் சொல்லி வளர்க்குறோம். எங்க போனாலும் எப்படி நல்ல பேர் எடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க, ஞாயிறு நம்ம போற இடத்துல நல்ல பேர் எடுக்க முடியுமா? நீங்க ஒரு இடத்துல போறீங்க, ஏதோ ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க, நீங்க ஒரு ஆப்போசிட் தாட் சொல்றீங்க, அடுத்த மீட்டிங் உங்களுக்கு கூப்பிடல, வாட்ஸ்அப்ல இருந்து தூக்கிட்டாங்க. நீ எப்ப மீட்டிங் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு நொல்ல சொல்றீங்க. சார் நான் நொல்ல சொல்றேன் சார், அந்த மீட்டிங்கு இது நியாயமா அது சொன்னேன், அவங்களை ஏன் பிடிக்கல, உங்களை ஏன் தூங்குறாங்க, இருந்தாலும் சேர்க்காத இருந்தேன். ஒரு நியாயத்தை சொல்லும்போது பிடிக்கல. அப்போ சில ஏரியாவில இருந்தாலும் எப்பவுமே இருக்காரு. எப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ, என்னென்னலாம் சொல்ல போறீங்களோ இப்பயே நான் சரின்னு சொல்லிடுங்க சார். எனக்கு எந்த கெட்ட பேரும் வேணும், போற இடம் பூரா நல்ல பேர் எடுக்கும், எல்லாருக்கும் நல்லதா நடந்துக்கணும் அப்படின்னா தர்மவானி. அது நைஸ் பண்ணி வாழ்க்கையில் சர்வை பண்றது. தர்மம்னு சொல்லும்போது எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி சொல்லணும், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லும்போது நமக்கு சில இடத்துல எதிரிகள் உருவாக செய்வார். தர்மவானா இருக்கிறது முக்கியமே தவிர நல்லவனா இருக்கிறது முக்கியம்.
அவசரம் நல்லவனா இருக்கு எல்லாருக்கும் நைஸ் பண்ணி அப்படியே சர்வை பண்ணி அப்படி இல்லை. கிருஷ்ண பரமாத்மா சொல்லிக் கொடுக்குறார், நீ இது தர்மம்னு தெரிஞ்சுதான் நான் உன் பக்கம் சேர்ந்தேன், கௌரவங்கள்ல என்னை எதிரியா நினைக்கிறேன், பரவாயில்ல, எது கரெக்டா அதை செய்யணும், எது தர்மமோ அதை செய்யணும். கிருஷ்ணன் இந்த தர்மத்தை அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுத்து அர்ஜுனுடைய மனக்கலக்கத்தை நீக்கினான். போர் வேணாம், நான் அங்கிருந்து திரும்பி போகிறேன் அப்படின்னு தன்னுடைய காண்டீவத்தை வில்ல அம்புகளை கீழே போட்ட அர்ஜுனன் 17 அத்தியாயங்கள் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணார். அர்ஜுன் ஒரு அத்தியாயம் பேசினார், 17 அத்தியாயம் கிருஷ்ண பரமாத்மா பேசி அர்ஜுனனை ஒரு மனிதனாக உருவாக்கினார். அப்போ அவர் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடிய விஷயம்தான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா ஏன் சொன்னான்றதுக்காக இவ்வளோ பேக்ரவுண்ட். இப்பதான் நான் பகவத்கீதைகளே வந்திருக்கேன், முக்காமணி நேரம் பேசிட்டேன். அப்ப இந்த விஷயத்தை எப்போ சொல்றது என்ன, அடுத்த ஜெயந்தியில சொல்ல வேண்டியதுதான். பகவத்கீதை கூடிய விஷயங்களே நீங்க படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அது வேற மேட்டர். ஆனா அந்த பகவத்கீதை எதுக்காக சொன்னான்றது ஒரு பேக்ரவுண்ட். அவ நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய சொந்த பந்தங்களாலே ஏமாற்றப்பட்டு இங்க வந்து நடுசுவர் நிற்கிறான், யுத்த காலத்தை நிற்கிறான்னு சொல்லும்போது அவர்களை ஒழித்து கட்டி தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்றது. தண்ட நீதி எடுக்கிறான் கையில. அவ இந்து தர்மத்தை சொல்லி இருக்குதுன்னா எப்பவுமே அகிம்சை 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 சொல்லி நம்மளை குட்டிச்சவராக்கி சமூகத்தை குட்டிச்சவராக்குது. இங்க வந்து தண்ட நீதியை கையில எடுன்றான். நீ நம்ம சாஸ்திரத்தை வந்து இந்த போதிக்கிறது தப்பு தப்பு தப்பா போதிச்சுதான் நம்மளை இப்படி ஆக்கிட்டாங்க. நமக்கு க்ஷத்திரிய குணமே இல்லாம பண்ணிட்டான் பாரு, புரியுது இல்லையா? அப்போ மகாபாரத ஒரு இடம் வரும், மகாபாரத்துல வனப்பர்வால இருக்கும்பொழுது பீமன் சொல்லுவான், அண்ணா நீ எல்லாம் அரசனா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. ஒரு வேத மந்திரத்தை எடுத்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு நதி பக்கத்துல உட்காந்து வேதத்தை ஓதிட்டு உன்னை யாரு அரசனாக்கணும், அரசனாகிறதுக்கு நீ லாய்க்கே இல்லைன்னு திட்டுவான் அண்ணனை பீமன். ஏன் எப்ப பாரு சாது 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 சாமிக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. ஒரு அரசன்னா ஒரு வீரம் வர வேணாம். நீ இப்ப சொல்லு, நான் போய் துரியோதனை அடிச்சுட்டு வரேன்னுவான், அடைக்க அடைக்க. அப்ப சொல்லுவார், அப்போ அந்த ஒரு ரிஷி வந்து சொல்லுவாங்க, தர்மனுக்கு உனக்கு வந்து சாது குணம் நல்ல குணம் இருக்கு, ஆனா க்ஷத்திரிய குணம் சேர்ந்து இருக்கணும். அந்த பிராமண தன்மைன்னு சொல்லும் போது திங்கிங் கெப்பாசிட்டி, க்ஷத்திரிய தன்மை சொல்லும் போது பலம் இருக்கு. எந்த ஒரு இடத்துல பிராமண தன்மை க்ஷத்திரிய தன்மை சேர்ந்து இருக்கோ அவன் தான் சிறந்த அரசனாக இருக்க முடியும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அரசு இருக்காரு பாருங்க, ஏன் உலகம் பூரா வென்று வர்றாருன்னா அந்த திங்கிங் கெப்பாசிட்டி, அந்த க்ஷத்திரிய குணம். என்ன மிஸ் ஆகுறது அப்படின்னா ஹிந்து தர்மத்துல க்ஷத்திரிய குணம் மிஸ் ஆகுது. இப்ப இதை பேசுறா, இப்ப இருந்து நம்ம கையில இருந்து பெரிய பலம் எடுத்து போய் ஜிம்முக்கெல்லாம் போய் டெவலப் ஆகி அந்த க்ஷத்திரியவன், அந்த க்ஷத்திரிய இன்டெலெக்சுவல் க்ஷத்திரியான்னு சொல்றாரு. இந்த ஒரு வேகம், அந்த வேகமும் சேர்ந்து அந்த புத்தியும் சேரும்போது நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா உபன்யாசம் பண்ணக்கூடியவர்கள், நமக்கு அறிவு சொன்னவர்கள்லாம் இந்த மாதிரி அகிம்சை, யாரு கெட்டது செஞ்சாலும் நீ ரியாக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. நம்ம அப்படிதான் வளர்த்தாங்க என்னையும் சின்ன வயசுல. அவங்களுக்கு தான் அறிவு இல்லாத பண்ணால் நீ அறிவுக்கு அடி வாங்கிட்டு போன மாதிரி போ அப்படின்னு. அது தப்பு. இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணோம், அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணோம், எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல கேள்வி கேட்கணும். அந்த க்ஷத்திரிய குணத்தை திருப்பி கொண்டு வந்தான் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அகிம்சை என்ன அப்படின்னா, நீ கரெக்டா போகும்போது ரூட்ல போ, எதிராளி வந்த போது அவனை ஒழிச்சு காட்டணும், அதான் க்ஷத்திரியனுடைய தர்மம்னு சொல்லு. அப்ப அகிம்சை என்ன? அகிம்சா அகிம்சா பரமோ தர்ம, அகிம்சா சத்தியம் அக்ரோதா, இதெல்லாம் கீதையில சொல்லிட்டு சொல்றான். அர்ஜுனா அகிம்சையை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு வில்லை எடு அம்பை எடு எதிர்க்குள்ள அடி எடுத்த அகிம்சையின் பாடம் எடுத்து அடின்னு சொல்ற. அந்த அடிக்கிறதா அகிம்சையுடைய சூக்ஷ்மம். உங்களுக்கு அந்த ஏரியா புரியுது இல்லையா? அகிம்சனை எப்பவுமே அடி வாங்கி கொண்டிருக்கிறது, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இல்லை. எந்தெந்த இடத்துல எப்படி தர்மத்தோடு நடத்துக்கிறோமோ அப்படி தர்மத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த அகிம்சையுடைய சூக்ஷ்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார், க்ஷத்திரிய தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவோட கீதையை படித்தோம்னா நாம் வந்து ஒரு க்ஷத்திரிய குணத்தோடு தான் உலகத்தை வாழும். அந்த க்ஷத்திரிய குணம் இந்த பிராமண தன்மையாக இருக்கக்கூடிய இந்த சிந்தனையோடு சேர்ந்துவாங்க. இந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டா, நீ எழுந்து எதிரிகளை அடித்து உலகத்தில் உன்னோட தர்மத்தை நிலைநாட்டும். 18 அத்தியாயங்கள் இருக்கு, 700 ஸ்லோகங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இது 3 வருஷங்கள் படித்தோம்.
3 வருஷம் ஒரு நாளைக்கு 2 ஸ்லோகம் தான் எடுப்பான். ஒரு ஸ்லோகத்துக்கு அரை மணி நேரம், 2 ஸ்லோகத்துக்கு 1 மணி நேரம், இப்படி எலாபரேட்டாக ஆதிசங்கர உரை உள்பட மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள், சுவாமி சின்மயானந்த உரை, இதெல்லாம் என்னென்ன பதத்துக்கு எப்படி எப்படி நிறைய டைம் ஆகும். ஒவ்வொரு ஹிந்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரதி இந்த ஒரு பகவத்கீதை இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம படிக்கலாம், நம்ம பின்னாடி வர பிள்ளைகளும் படிக்கிறது. தாத்தா ஒரு புக்கு வச்சு வணங்கினாரு என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று எடுத்து பார்க்க. ஒவ்வொரு ஹிந்து வீட்லையும் இந்த பகவத்கீதை ஒரு பிரதி இருக்கணும், அதை வந்து படிக்கணும். இதில் ஒரே விஷயம் நான் சொல்கிறேன், இந்த பகவத்கீதையில் பல விஷயங்கள் இருக்குது. ஞானம் இருக்குது, பக்தி இருக்குது, கர்மா இருக்குது, அது கடவுள் தத்துவங்கள் இருக்குது, ரொம்ப எக்கச்சக்கமான விஷயங்கள், ரொம்ப எலாபரேட். ஒரே ஒரு விஷயம், ஒரு மெயின் பாயிண்ட் அடிக்கடி கிருஷ்ண பரமாத்மா சொல்றது என்னென்ன, கடமையை செய், இதை மாற்றிக்குங்க. இன்னிலிருந்து இதை மாற்றுங்க. நான் என்ன சொல்றேன், கடமையை செய், பலன் தன்னால் வரும். பல எதிர்பாராத தப்பு. கடமையை செய், பலன் தன்னால வரும். இது நீங்க இப்படிதான் அது இருக்குது. இது யாரு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கிளப்பினாங்கன்னு தெரியல. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அது இங்க ஏதாச்சும் ஒரு பழம் இருக்கா கிட்ட? இங்க எல்லாம் பழம் அதை வச்சிருக்கீங்களா? பழம் சரி. சரி, நீங்க இங்க ஒரு பழம் தான் நல்லா இருக்கும். இங்க வர இப்போ இதை ஒரு பழம் நினைச்சுக்கணும். நம்ம தான் நிறைய என்னென்னமோ நினைக்கிறோம்ல, நினைக்கிறதுல நம்ம எல்லாம் பெரிய ஆள் என்னென்னமோ. இந்த புஸ்தகத்தை பழம் நினைச்சுக்கிட்டீங்களா? இப்ப நினைச்சா நான் கீதை ஒரு 5 நிமிஷத்துக்கு முடிச்சிடுறேன். கீதை எசன்ஸ் 5 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கேன். அந்த 700 ஸ்லோகங்கள்ல திருப்பி ரிப்பீட்டா ஒரு விஷயம் சொல்றாங்க கிருஷ்ண பரமாத்மா. கர்மண்யவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன அசக்த சர்வகாரேஷு முக்த சங்க சமாச்சார. ரிப்பீட்டடா வரும், ஒரே ஒரு சாங் ரிப்பீட்டடா வரும். கீதை முழுக்க பல விஷயங்கள் சொன்னாலும் அதான் த்ரெட். ஏன்னா நீ பெரிய காரியத்தை சாதிக்க போற, 18 நாட்கள் இந்த இதில் பெரிய காரியத்தை சாதிக்க போற. நம்ம காரியத்தை சாதிச்சோம் அப்படின்னா முதல்ல காரியத்தை சாதிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் பயமா இருக்கும். ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட் வருதா? கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை வருது, என்னால முடியும் வருதா? அந்த ஒரு காரியத்தை சாதிக்கும் போது எல்லாரும் பாராட்டுறாங்க, நம்ம கான்ஃபிடென்ஸ். அடுத்த காரியம் சாதிக்கும் போது பாராட்டுறாங்க, பாப்புலாரிட்டி வருது. 3வது காரியம் சாதிக்கும் போது பாராட்டுதல் பெற்று என்ன, அதில் ஒரு நம்பிக்கை பெற்று அதில் ஒரு தைரியம் அது என்ன ஆகும்னா இப்படி வராது, அப்படி போய் அரகன்ஸ் போயிடும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? காரியங்களை செய்ய செய்ய சக்சஸ் வர வர எல்லாரும் பாராட்ட இப்படி டைரக்ஷன் தப்பா போய் அரகண்டா மாறி. இதெல்லாம் நோட் பண்ணிப்போம். அவன் கிருஷ்ணன் சொல்றான், காரியத்தை செஞ்சு 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 சக்சஸ் வர 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 அரகன்ஸ், ஈகோல போய் மாட்டிக்காத, இப்படி வா, ரைட்டு பார்த்தாடு. காரியத்தை செஞ்சு செஞ்சு கான்ஃபிடன்ஸ் உனக்கு அப்படியே ஒரு பக்தியா மாறணும், ஸ்பிரிச்சுவல் தாட்டா மாறும். கான்ஃபிடன்ஸ் அரகன்ஸா மாறக்கூடாது. இந்த கான்ஃபிடன்ஸ் டிவோஷனா மாறும். இந்த டெக்னிக் கிருஷ்ண பரவத்தை கீதை சொல்லித்தார். இங்க பாரு, இப்போ ஒரு காரியத்தை நம்ம செஞ்சா அந்த காரியத்தை பலனை எதிர்பார்த்து ஆட்டோமேட்டிக்கா வருதா? பலனை எதிர்பார்த்தானே செய்யணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பலனை எதிர்பார்த்து செய்யணுமா? இங்க எத்தனை பேர் தெலுங்கு பேசி? தெலுங்குல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, அந்த கேள்விப்படுறது சின்ன வயசு. தெலுங்குல ஒரு ஃப்ரேஸ் அவன் சொல்றான், నేను మీ ఇంటికి వస్తాను, நான் உன் வீட்டுக்கு வரேன். మీ ఇంటికి వస్తాను, ஏன் ఇస్తావు? நான் உன் வீட்டுக்கு வந்தா நீ என்ன கொடுக்குற? నువ్వు నా ఇంటికి వస్తావు, ఏం తెస్తావు? நீ என் வீட்டுக்கு வந்தா என்ன கொண்டு வர? நீ என் வீட்டுக்கு வந்தா, நான் உன் வீட்டுக்கு வந்தா கொடுக்குறேன். மொத்தத்தை யாருக்கு லாபம்? அது ஒரு ரைமிங்கா இருக்கு. నే మీ ఇంటికి వస్తా, ఏ ఇస్తావు?
நான் இன்னைக்கு வச்சுனா ஏன் டெஸ்ட் ஆகும், அது ஒரு ஃப்ரேம். அப்போ மொத்தத்தில் அவன் சொல்கிறான், சின்ன வயசுல ஸ்கூலில் படிக்கும்போது, டே நான் எங்கள் வீட்டில் அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க அவனை, நான் எங்கள் வீட்டில் இருந்து உமி கொண்டு வரேன், இன்னும் உங்கள் வீட்டில் அரிசி கொண்டு வரா, கலந்து ஊதி 2 பேரும் சாப்பிடலாம். உமி யார் கொண்டு வந்தா, நான் கொண்டு வரேன், அரிசி நீ கொண்டு வா. அப்ப நைஸா மொத்தத்துல பலன் எனக்குதான் இருக்கும். ஏன் பலனை எதிர்பார்த்தே எங்க பலன் இருக்கோ அவர் சார். இப்ப பாருங்க, நம்ம ஊர்ல ஒரு பெரிய கான்செப்ட் என்ன, ஒரு ஏஜென்ட் என்ன கமிஷன், வேலையெல்லாம் நீ பண்ணிக்க, பொருள் நான் வித்து கமிஷன் எடுத்து மீதி உனக்கு தரேன். கமிஷன் என்ன, அது நோகாம அந்த நோம்பு கும்பிடுறது நோக கூடாது. ஆனால் லம்பா கிருஷ்ணன் கீதை சொல்ற பல கிருபனா பல ஹேத்தவாக, அவனை போல அல்ப உலகத்தை இல்லைன்னு திட்டுறான் கீதையில். ஒர்க் பண்ணும்போது எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண பலன் ஆட்டோமேட்டிக்கா வரும். கம்ப்ளீட் ஃப்ரூட்டை எடுக்கிறது எப்படின்னு கிருஷ்ணன் சொல்றானே தவிர பலனையே எதிர்பார்க்கறதுன்னு சொல்லவே இல்லை. நாட்டே நடத்த முடியாது, இந்த நாட்டை நடத்த முடியாது, வீட்டை நடத்த முடியாது, பலனை எதிர்பார்க்கல. அப்புறம் வயல் இருக்கு, வயலில் ஒரு ஏக்கர் லேண்ட், 1 ஏக்கர்ல போட்டால் ஒரு 30 மூட்டை விளையுதுன்னு வச்சுக்கலேன். அதில் நான் வயலுக்கு போகிறேன், விளைய எல்லாத்தையும் வேலை பண்ணிட்டேன், எவ்வளோ எதிர்பார்க்குறாரு, எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, வரலினாலும் பரவாயில்ல, அது எதுக்கு போய் வேலை செஞ்ச, குடும்பம் என்ன ஆகுது, எப்படி போனாலும் பரவாயில்ல. ஏன் நீ ஒரு டைப்பாக பேசுகிறேன், ஏன்னா நான் பகவத்கீதையை படிச்சிருக்கேன், வேலையை மட்டும் செய்வேன், நான் எதையும் எதிர்பார்க்கல. இது ஃபூலிஷ் தான். இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து முட்டாளா வாழணும்னு சொல்லலை. அவன் கிருஷ்ணன் சொல்றான், உன்னுடைய வேலைக்கு முழு பலனை அடைவது எப்படி, அதான் டெக்னிக். பாரு, இது ஒரு பழம் நினைச்சீங்களா, நினைச்சீங்க, இது ஒரு பலாப்பழம் நினைச்சீங்க, பெருசா இருக்கு பலாப்பழம் நினைச்சு, நெல்லிப்பழம், இது பழம் இருக்கா, நான் இங்க வைக்கிறேன் ஒரு பழம். இப்போ நீங்க ஒரு வேலை பண்றீங்க, ஒரு வேலை பண்ணா அந்த வேலைக்கு ஒரு பலன் இருக்கா, ஒரு வேலைக்கு பலன் இருக்கா. அவன் எந்த வேலை பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன். பெரிய வேலை பண்ணா பெரிய பலன், சின்ன வேலை பண்ணா வேலையே பண்ணலன்னா நீங்க தான் சொல்லணும், தூக்கம் வருதா. சிம்பிள். இந்த 5 நிமிஷத்துக்கு உங்களுக்கு கீதையை முழுசா சொல்லிடுறேன், முடிஞ்சு போச்சு. நான் 3 வருஷம் படிச்சது 5 நிமிஷத்துக்கு முடிச்சுக்கலாம். பெரிய வேலை பண்ணால் பழம் எவ்வளவு சைஸ் இருக்கும், பெருசா. சின்ன வேலை பண்ணா, வேலையே பண்ணலன்னா சிம்பிளா சயின்டிபிக்ல. இதை நியூட்டன் சொன்னாலும் சொல்றாரு, கீதையில முன்னாடி சொல்லிட்டு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இங்க பாரு, கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, உனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அது வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைய வளர்க்குறதோ, இல்ல சமையல் பண்றதோ, இல்ல வீட்டை கட்டுறதோ, ஏதோ ஒரு வேலை இருக்கு. சமூகத்துல ஒரு வேலை இருக்கு, ஆபீஸ்ல வேலை இருக்கு. எந்த வேலை உன்னுடைய பர்த்துக்கு தகுந்த போல, உன்னுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அந்த வேலையை முழுமையா பண்ணு. சோம்பேறித்தனம் இல்லாம அந்த வேலையை முழுமையா ஈடுபட்டு அதை பண்ணுன்னு சொல்றான் கிருஷ்ணன். அப்படி பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அதுல ஏதாச்சும் ஒரு பலன் வரும்ல, அவன் ஃபுல்லா உன்னோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி எஃபிஷியண்டா பண்ணு. அப்படி பண்ணால் நீயும் வளருவ, சமூகமும் வளரும். இப்ப நமக்கு என்ன நடக்குதுன்னா, வேலை பண்ணும்பொழுதே திருப்பி பழத்தை பார்க்கணும். இவன் புரியுது, வேலை பண்ணும் பொழுது பழம் வருமா பழம் வேலைக்கு தகுந்த போல வர்றையா. எந்த வேலையுடைய எஃபிஷியன்சிக்கு தகுந்த போல பழம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா இங்க வேலை கை செஞ்சுட்டு இருக்கு, மூத்தி பூரா பலன் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்க கை இங்க இருக்கு, எங்க கண்ணு எங்க இருக்கு பாருங்க, இருக்கா? இது வேணான்றான். இதுதான் பகவத்கீதை, முடிஞ்சு போச்சு. அவன் வீட்டில் சொல்றான், இந்த யார் கர்த்தாவோ அவன் தான்டா போக்தான். உன்னுடைய அட்ரஸுக்கு தான் இது வந்து சேரும். சரி, வேற யாராச்சும் கொண்டு போயிட்டானே என்ன சார் பண்றது? அது உனக்கு தான் வரும், தேடி வந்து அடிக்கும். நீ பாம்பேல வந்து 30வது பிளாட்ல இருந்தாலும் அந்த பலன் உங்களை தேடி வந்து வரும். பேரு நான் மாத்திட்டேன், அவன் சொல்ல பழைய பேரு புது பேரு, அப்போ வரும். டோர் நம்பர் மாத்திட்டேன், பழைய டோரு புது டோர், அந்த ஆள் நீங்க தானே, நான் தான். பேர் மாத்திரீங்களா, நான் தான். டோர் மாத்திரீங்களா, நான். ஊரை மாத்திரீங்களா, அந்த அட்ரஸ் உங்களுக்கு தேடி வந்து சேரும்.
அந்த கண்ணுக்குட்டி 1000 பசுமாடுக்கு மத்தியில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு. அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு போய் தூரம் விட்டுடுங்க. 1000 பசுமாடுக்கு மத்தியில் அந்த கண்ணுக்குட்டி கரெக்டா அந்த தாய் தான் கண்டுபிடிக்கும். யதா தேவ சகசிரேஷு மாதர் நிந்ததி வத்சஹா ததா பூரகிருதம் கர்ம கர்த்தாரம் அனுகச்சதி. அந்த கண்ணுக்குட்டி அந்த தாய் அடையிறா போல இந்த பலன் உன்னாதான் வந்து சேரும். நீ ஏன் அல்பமா இப்படியே நினைச்சுட்டு இருக்கேன்னு திட்டுறான். இவ்வளவுதான் பகவத்கீதை. பகவத்கீதை முடிஞ்சு போச்சு. நீங்க தான் உங்களுக்கு 2 பிள்ளை ஃபுல்லா ஒரு தகப்பனா இருந்தா வளங்க. ஒரு தாயா இருந்தா அதுக்கு என்னென்ன பண்றது எல்லாம் பண்ணுங்க. எதிர்பார்க்காதீங்க. இவன் பின்னாடி நம்மளை காப்பாற்றுவான்னு எதிரியே பார்க்காதீங்க. இப்ப தெரியுதா என்ன சொல்றேன்னு? இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். அது எஃபிஷியண்டா பண்ணு. அவங்க சொல்ல வேண்டிய தர்மங்கள், போட வேண்டிய சாப்பாடு, கொடுக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு எதிரே பார்க்காது. ஒருவேளை எதிர்பார்க்காம அவன் ஏதாவது செஞ்சுட்டான்னா உங்களுக்கு போனஸ். என்னடா இது இப்படி ஆயிட்டு வாழ்க்கை? ஏன் அவன் நம்ம பார்த்துக்கிறான், ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீங்க எதிரே பார்க்காம இருந்தீங்கன்னா இவன் உங்களை வந்து விட்டுட்டு போயிட்டான்னா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது. ஏன் நான் வளர்க்கும் போதே எதிர்பார்க்கலையே. ஏன் ரொம்ப டிஃப்ரெண்டா வளர்ந்துருக்கேன். ஏன்னா நான் கீதையை படிச்சுட்டேன், பகவத்கீதை படிச்சேன், தாட்டு புரிஞ்சிடுது. எந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்து ஒரு வேலையை பண்ணும்போது எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா டிசப்பாயிண்ட். புரியுதா? அது எதிரே பார்க்காத ஒடுக்கப்பட்ட வேலையை அந்த தெய்வம் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி என் கடன் கிடப்பதேன்னு சும்மா அங்கே கடை இதை பார்க்காதுன்னு அர்த்தம். அந்த கீதையோட சாரம் தான் அவர் சொன்னார். என் கடன் பணி செய்து கிடப்பது. அப்படியே சும்மா இரு, அது பாட்டு மத்தெல்லாம் வேலை அது பாட்டு பார்த்தோம். இயற்கை ஒழியதெல்லாம் அதை பார்த்தோம். அப்ப சொல்ல நான் வேலை பண்றேன், வேற எவ்வளவு பேர் வாங்கி போறானே வாழ்த்துது. வேலை பூரா நான் பண்றேன், பேர் பூரா வேற ஒருத்தன் வாங்கிட்டு போறேன்னு அது எல்லாருக்குமே தெரியுது. இவன் வேலை பண்றான், வேற ஒருத்தன் பேர் வாங்குறான்னு எல்லாருக்கும் தெரியுதுல்ல. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பெரிய தலைவன் வந்து நம்மளை பிக்கப் பண்ணி கரெக்டா நடத்த வச்சு அது ஒரு நாள் இந்த அவார்டு கிடைக்கும். அவ்வளவுதான் பகவத்கீதை. வேலையை மட்டும் நீ பண்ணு, இந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கறது என்கிட்ட. அதனால கிருஷ்ணன் சொன்னா கர்மண்ணே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. வேலையை சிறப்பா பண்ண, சோம்பேறித்தனம் இல்லாம பண்ண, அதனுடைய பலன் உன்னை வந்து சேர்றது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லு. நம்ம எப்படின்னா இங்க கையில இருந்து பலன் மண்டை பூரா அதுல இருக்கு, தலை பூரா அதுல இருக்கு. அப்போ இதையும் சரியா செய்ய முடியல, பலனும் சரியா வரல, டிசப்பாயின்மெண்ட், ஒரு துக்கத்துல வாழ்ந்து. இதுதான் சீக்கிரட்டா பகவத்கீதை. 700 ஸ்லோகங்கள் அப்படின்னு சொன்ன சீக்கிரட்டு. அவ எனக்கு முழுமையா பலன் வேற நான் என்ன செய்யறதுனா ஒழுங்கா பண்ணுன்றேன். ஒரு புள்ள வீட்டில் இருக்கு, நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி நல்லா உன்னை தயார்படுத்திக்கலாம். அந்த புக்கில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும், அவுட் ஆஃப் புக்கு வராது. அப்ப நீ தயாராகிட்டா வரக்கூடிய எல்லா கேள்விகள் பதில் சிறப்பாகிடுதுன்னா ரிசல்ட் சிறப்பாக தான் இருக்கும். சரியா எழுதுனா ரிசல்ட் சரியா இருக்கு. எக்ஸாமுக்கே போலன்னா எங்க மார்க் வரும்? பேரே வர. சிம்பிள். இந்த சிம்பிள் கான்செப்ட் தான் சொன்னேன். அப்போ கடமையை செய், இனிமேல் இருந்து ஸ்டேட்மெண்ட் மாத்தம். கடமையை செய், பலன் தன்னால வரும். பலன் எதிர்பாராதே அப்படின்னா அப்ப நான் ஆபீஸுக்கு போனா எது கொடுத்தா ஓகே, கொடுக்கலாம் ஓகேவா, இப்படி தென்னாவட்டெல்லாம் பேசாம கேலியா பேசுறேன். ஏன் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கடமை செய், பலன் தன்னால் உன்னை சேர்ந்து வரும். முன்னிடத்துல தான் வரும். உன் பலன் தான், வேற யாரும் எடுத்தே முடியாது, மாறியே போகாது. அது வந்து ஃபுல் ப்ரூஃப், எங்கேயுமே போகாது. கரெக்டா அந்த ஆளு தான் சேரும். நம்ம சொல்ல நான் நல்லவனா இருக்கேன், கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறான்? இப்ப நல்லவனா இருக்க, முன்னாடி என்னென்ன பண்ண நல்லவெல்லாம் கஷ்டப்படுறான், அயோக்கிய நாட்கள்லாம் நல்லா இருக்கான், ஐயோ கடவுளே அப்படியே சாபம் கொடு. இப்போ யோக்கியமா திருந்திட்டு முன்னாடி பண்ணதெல்லாம் எந்த கணக்கில் போகும்? முன்னாடி பண்ணாத பார்த்து டெலீட் பண்ண வேண்டியது இல்லை, அது நீ தான் சாப்பிட்டா. உன்னுடைய கர்மா ஒன்னுதான் சேர்ந்து வரும். நல்ல கர்மங்கள் நல்ல பலனை கொண்டு வருது, கெட்ட கர்மங்கள் கெட்ட பலனை கொண்டு வருது. பல கடமையை மட்டும் செஞ்சு கொண்டே பலன் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இதுதான் கீதையுடைய சார். ஆனால் பல விஷயங்கள் இருக்கு. நீங்கள் எல்லாம் இந்த கீதையை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுக்கணும். சுபான் ரொம்ப அழகாக சொன்னார். கீதையை வந்து 2 ஸ்லோகம் சொல்லிட்டு தான் உங்களுடைய சிஸ்டமே ஆரம்பிக்கும். ரொம்ப அழகான ஒரு பகுதி. இந்த பகவத்கீதையை நம்முடைய சுவாமி சின்மயானந்தர், நம்ம குருதேவ சுவாமி சின்மயானந்தர் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் விஹெச்பி. பாம்பேயில் சாந்திமல்ல ஆரம்பிக்கும் பொழுது நம்ம குருதேவராக இருந்தார். விஹெச்பி ஃபவுண்டர்ஸ் தான் ஒரு ஒருத்தர்.
அவரும் கலந்து தான் இதை ஆரம்பித்தார். இது ஒரு பெருமையான விஷயம். இந்த குருதேவ சுவாமி சின்மயா பகவத்கீதையை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார். இந்த வருஷம் சின்மயா மிஷனுக்கு 75வது வருஷம். 75வது வருஷம் நம்மளும் சேர்ந்து கொண்டாடுறோம். இந்த RSS அமைப்பும் 100வது வருஷம் கொண்டாடுறோம். இவர்களாம் எல்லாரும் ஒரு பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாங்க, பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அந்த காலத்தில் இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப சிறப்பாக வளர்ந்து நாட்டுக்கு நன்மையை செஞ்சு கொண்டிருக்கு. இந்த ப்ரோக்ராமில் உங்கள் கூட வந்து கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து 15வது அத்தியாயம் கையில் கொடுத்துருக்கேன் இந்த புஸ்தகம். அதனால் சின்ன சின்ன அப்பப்போ அந்தந்த வருஷத்துக்கு ஒரு அத்தியாயத்தை இப்படி பிரித்து போட்டு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. முழுக்க பகவத்கீதை கொடுத்தா பூஜையில் வச்சுக்கணும், ஏன்னா ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அதனால் படிக்கணும்னு ஒரு அத்தியாயத்தை இந்த மாதிரி பண்ணி பிரித்து கொடுத்தாரு. இதுக்கு பின்னாடி இந்த QR கோடு இருக்குது, எப்படி பாராயணம் பண்ணணும்னு நான் அந்த வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன். பின்னாடி குழந்தைங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் நம்ம வீட்டில். இந்த 15வது அத்தியாயத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் போன வாரம் நவம்பர் 28ஆம் தேதி உடுப்பியில் ஒரு கிருஷ்ண மட்டை, அது வந்து 800 வருஷம் பழமையான கிருஷ்ண மட்டை, அவங்க வந்து 1,00,000 ஜனங்களை கூட்டி வச்சு அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. 1,00,000 பேர் பகவத்கீதையை சேன் பண்ணாங்க. அந்த பகவத்கீதை சேன் பண்ணது எதுன்னா இந்த அத்தியாயம் தான், 15வது அத்தியாயம் தான். இதுதான் சேன் பண்ணாங்க. இதுதான் நம்ம பாரத பிரதமரும் இதில் போய் கலந்து கொண்டு சேன் பண்ணாங்க. இந்த ஒரு அத்தியாயமே ஒரு சாஸ்திரம்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றான். இது குக்கியதமும் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக. இந்த அத்தியாயமே சாஸ்திரம், பகவத்கீதையே சாஸ்திரம். அது பெரிய ஒரு சாஸ்திரம். அந்த பகவத்கீதையில ஒரு அத்தியாயமே சாஸ்திரம் பண்றான். இந்த அத்தியாயத்தை வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் காலையில மத்தியானம் நைட்டு சாப்பிடும்போது இந்த 20 ஸ்லோகம் உள்ள அத்தியாயம், 20 ஸ்லோகம் தான், இதை பாராயணம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல 1000 வருஷம் கூட தான் பழக்கம். அட்லீஸ்ட் 3 வேளை, ஒரு வேளை சேன் பண்ணி சாப்பிடும், இல்லை 2 வேளை சேன் பண்ணி சாப்பிடும். இந்த கீதையை பாராயணம் பண்ணிட்டு தான் சாப்பிடும். வண்டினம் முரளும் சோலை, மயிலினும் மாறும் சோலை, கொண்டல்வி தனவும் சோலை, குயிலினும் கூறும் சுவரை, அண்டர்கோர் அமரும் சோலை, அணித்திடு வரங்க வேண்டாம், மிண்டர் பாய்ந்துள்ளும் சோற்றை, விளக்கி நாய்க்கிடுவு நீர். தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தர் திருமாலைன்னு ஒரு பாசுரம் பாட்டார். அது சொல்றார், ஸ்ரீரங்கன் அப்படின்னு சொல்லாம யாராச்சும் சாப்பிட்டா அந்த சாப்பாட்டை நாய்க்கு போடுது. எக்ஸ்கியூஸ் மீ, வேற வழியில் அது அவர் சொன்னதுதான். நீ அந்த மாதிரி பார்க்காதீங்க. நாராயணான்னு சொல்லாம, ராமான்னு சொல்லாம, அந்த நாமமும் சொல்லாம ஒருத்தர் சாப்பிட்டால் விலக்கி நாய் கிடுமி நீரேன்னு பாசம். அதனால முன்னோர்கள்லாம் கீதையை படிச்சுட்டு சாப்பிடு. இதுல வந்து இந்த 20 ஸ்லோகத்துல உலகம்னா என்ன, ஜீவன்னா என்ன, மரணம்னா என்ன, மறுபிறப்பு எடுப்பது எப்படி, கடவுள்னா யாரு, அவர் எங்கே இருக்கிறான், மாயைனா என்ன, அவர் எல்லா தத்துவங்களும் 20 ஸ்லோகத்தை கொண்டு வந்து போட்டதுனால இது சகல சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்கிறது 15வது அத்தியாயம். அதனால இது மெதுவாக படித்து இதோட பொருளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு அத்தியாயத்தில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கடவுளோட அருள்ல மற்ற அத்தியாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். இந்த கீதா ஜெயந்தி டேயில் வந்து உங்களோட கலந்து கொண்டு இவ்வளோ விஷயங்களை பேசுறது ரொம்ப சந்தோஷம். கும்பகோணம் ஒரு சிறந்த இடம். கும்பகோணம் வந்து விவேகானந்த சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ரைஸ் awake and stop not till the goal is reached. இங்கே தான் சொல்லுவேன், கும்பகோணத்தில். காஞ்சி பரமாச்சாரியர் சொல்லுவார், எல்லா கேத்திரத்துலையும் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா காசியில் போனீங்கன்னா எல்லா தப்பும் கூட இருக்கும். காசியிலே தப்பு பண்ணா எல்லா க்ஷேத்திரத்தையும் பண்ணா சர்வ க்ஷேத்திர பாப்பம் வாரணாசியாம் நஷ்யதி. அப்போ காசியிலேயே பண்ண தப்பு எங்கே போயிருக்கேன், கும்பகோணே நஷ்யதி. காசியில பண்ண தப்பு கூட ஒரு இடத்துல நசிஞ்சு போகணும், கும்பகோணம். அப்படி ஒரு மகாக்ஷேத்திரம், அவ்வளோ கோவில்கள் நிறைஞ்சது, புண்ணிய க்ஷேத்திரம். இதில் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்து ஜனங்கள்லாம் தர்மத்தை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு தர்மத்தை ரிவைவ் பண்ணணும். உண்டான வேலையை நாமளும் பயன்படணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு சேரும். அதெல்லாம் பகவத்கீதையில் படித்து நாமளும் முன்னேறுவோம். இந்த சமூகத்துக்கும் வேண்டியது செய்யும். கிருஷ்ண பரமாத்மோட அருள் உங்களோடு இருக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். இந்த கீதையில் குருதேவர் சாமி சின்மயானந்தர் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த பாராயணம் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பின்னாடியும் QR கோடில் வீடியோ இருக்குது, நீங்கள் அப்புறம் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லோகம் படிக்கலாமா சேர்ந்து?
பாரத பிரதமரே 20 ஸ்லோகம் படித்தார், 20 ஸ்லோகம் பாராயணம் பண்ணார். உலகம் பூரா தெரியறப்போ யதா ராஜா ததா பிரஜா, ஒரு அரசன் எப்படி இருந்து வழிகாட்டணும்னு காட்டு. முதல் ஸ்லோகம் 10வது பேஜ் எடுங்க. முதல்ல வந்து ஸ்ரீ பகவானு வாச்ச அப்படின்னு இருக்கா, நீங்க ரிப்பீட் பண்ணீங்களா? ஸ்ரீ பகவானு வாச்ச. அந்த மேல இருக்கிற இது வந்து சமஸ்கிருதம், கீழே இருக்கிற தமிழ். அந்த நடுவுல வந்து ஒரு இஸ்ஸு கொடுத்துருக்கு பாத்தீங்களா, அந்த 2 புள்ளிய அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்காக அப்படி கொடுத்துருக்கு. ஊர்த்வ மூல மதஷாகம், அந்த 2 புள்ளிய வந்து இஷ்னு படிக்கணும், அதனால அப்படி கொடுத்துருக்கு. ஊர்த்வ மூல மதஷாகம். வெரி குட். அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். அந்த கீழே நம்பர்லாம் இருக்கு. சமஸ்கிருதத்துல ஹிந்தி படிச்சவங்களுக்கு தெரியும், க க க க 4 இருக்கும். அதனால எந்த கா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. இப்போ வந்து காகம்னு சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் கான்னு சொல்றோம், அடுத்து கன்னு சொல்றோம், காகம் அப்படின்னு. கண்ணன் அப்படின்னு சொல்றோம், கண்ணன் சொல்றது இல்லை, கண்ணன். கங்கா, அவ கா அந்த அந்த கா கங்கான்னு சொல்றது இல்லை, நம்ம கங்கான்னு. அப்புறம் பிராக்டிஸில் தான் தமிழில் வந்து காவை அழுத்தி லேசாக சொல்றோம். இந்த ஹிந்தி தேவநாகரியில் வந்து 4 கா க க க க. அவன் எந்த கா அப்படின்றதுக்காக நம்பர் கீழே கொடுக்கப்படும், எந்த சான் நம்பர் கீழே கொடுக்கும். நமக்கு சமஸ்கிருதமும் நம்மளுதான், தமிழும் நம்மளுதான். இன்னொரு கெட்ட பழக்கம், ஒரு துஷ்டமான எண்ணம் நம்ம இடத்துல, தமிழை பேசி சமஸ்கிருதம் தூக்கி போடு. சார், தமிழ் நம்மள் தான், சமஸ்கிருதம் நம்மள் தான். 2மே சிவனுடைய உடுக்கையிலிருந்து வந்தது தான். சிவன் உடுக்கையில் அடிக்கும் பொழுது அந்த சப்தத்திலிருந்து அகஸ்தி முனிவர் தமிழ் இலக்கணம் செய்தார், பாணினி முனிவர் சமஸ்கிருதம் செய்தார். 2 நம்மளுதே. இவங்க நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க. தமிழ் சொல்லிட்டு அது அரசியலில் கொண்டு போயிட்டு, நம்முடைய தமிழில் தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம், ஏன்னா ஔவையாருடைய பாடல்கள், நம்முடைய தமிழ் தெய்வீகம். அதை அரசியலில் கொண்டு போய் தமிழை பிரித்து, ஹிந்துவை பிரித்து, சமஸ்கிருதத்தை பிரித்து நாசம் பண்ணிட்டாங்க. ஜாக்கிரதையா இருக்கு. தமிழ் நம்மளுது, சமஸ்கிருதம் நம்மள். 2மே நம்முடைய 2 கண்கள், ஒரே பார்வை. நீங்க கம்பராமாயணம் படிச்சாலும் வால்மீகி ராமாயணம் படிச்சாலும் ராமர் ஒருத்தர் தான். நாங்க மொழி வேற, ஒரே ராமர், ஒரே தர்மம். அதனால ஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. அதனால நீங்க பேசுற தமிழ் வந்து வேற, நம்ம பேசுற தமிழ் வந்து தெய்வீக தமிழ். தமிழாலேயே இந்த பக்தியை உருவாக்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம். ஜாக்கிரதையா இருக்கு. இந்த பாட்டு பாடலாமா? நம்ம எம்.எஸ். சுப்புலட்சுமி மாதிரி பாட வேண்டாம், எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சாதாரண ஒரு டியூன் எல்லாரும் பாடலாம். அப்படிதான் குருதேவர் சொல்லி கொடுத்தாரு. சரியா? ஸ்ரீ பகவான் வாச்ச. வெரி குட், ரொம்ப அழகா பண்றீங்க. ஸ்ரீ பகவான் வாச்ச அப்படின்னா பகவான் சொன்னான், கிருஷ்ணன். ஊர்த்வ மூலமத சாகம். வெரி குட். இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து குரல் அழகா இருக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம். வெரி குட். இன்னொரு முறை. சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. யஸ்தம் வேத ச வேதவித். நல்ல அழகா இருக்கு, நல்லா படிக்கிறீங்க. சூப்பர், வெரி நைஸ். நீங்களே உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. இது நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் பாடணும். இது சமஸ்கிருதம் இல்லை, நம்ம மொழி, நம்முடைய தாத்தா, நம்முடைய பொருள் தாத்தாக்கள், இதெல்லாம் துவேஷமாக நம்ம பொருள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். எல்லாருக்கும் சொந்தம். முன்னாடிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம். இப்போ எல்லாருக்கும் சொந்தம். எல்லாமே வந்து குளோபலைஸ் ஆகிடுது. அப்படிலாம் நம்ம நினைக்கிறதே இல்லை. நமக்கு வந்து எந்த டிவிஷனுமே கிடையாது. ஹிந்து அவ்வளோதான், ஒரே நம்பரில்
அதுல பல டிவிஷன் இருக்கும். ஒரே அம்பர்ல ஹிந்து. சின்மயானந்தர் சுவாமி சொல்லும்போது இந்து தர்மம்ன்றது ஒரு பெரிய ஆலமரம். அதுல இவ்வளவு விழுதுகள், இவ்வளவு வேறு, இவ்வளவு கச்சா கச்சா கச்சான்னு இருக்கும். ஆனா இந்து ஒரே அம்பர். அது ஒரு ஃபீலிங் தான். சேர்ந்து படிக்குமா? நான் வந்து ஃபுல்லா படிக்கிறேன். ஒரு லைனா படிக்கிறேன், நீங்க படிங்க. ஸ்ரீ பகவான் வாச்ச ஊர்த்வமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவித். ரொம்ப அழகா படிக்கிறீங்க. என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லல, உண்மையிலே அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான பதம். ஸ்ரீ பகவான் கூறினார், மேலே வேறுள்ளதும் கீழே கிளைகள் உள்ளதுமான அரச மரத்தை அழிவற்றது என்று கூறுகின்றனர். எதனுடைய இலைகள் வேதங்களோ அதை எவன் அறிகிறானோ அவன் வேதத்தை அறிந்தவன். இப்போ இந்த ஸ்லோகத்தை இப்படியே படிக்கும்போது அரச மரம் இப்படிலாம் வருதுல்ல, இப்படியே படிச்சு புரியாது. இதற்கு ஆதிசங்கரை போய் படிக்கணும், அவர் விளக்கத்தை, சின்மயானந்தர் விளக்கத்தை போய் படிச்சாதான் என்னன்னு புரியும். இந்த படம் வந்து மேலே வேர் இருக்கிறது, கீழே கிடைக்குதுன்னா ஆலமரம் அப்சைட் டவுன் இல்லை. அது சில படங்கள்லாம் அப்படி பார்த்துருப்பீங்க நீங்கள். சில கீதை படம் மேலே வேறு கீழே மரம் வந்து தலைக்கீழே இருக்கிறவர், அப்படி அர்த்தம் இல்லை. மேலே தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படியே இந்த கிளைகள் வருது பாருங்க. அவன் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவங்களிருந்து இந்த ஃபேமிலி ட்ரீ தான். இந்த ஃபேமிலி ட்ரீ தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அரச மரத்தை அப்படி அப்சைட் டவுன் இல்லை. அப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு மகாத்மா நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. அதே போல பரமாத்மா தான் மேலே இருக்கிறான், அவரை கீழே எல்லாம் உற்பத்தி ஆச்சு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். டெண்டுல்கர் ஒவ்வொரு முறை 100 அடிக்கும் போது அவர் பேட் டேங்க தூக்குறாரு மேல. ஏன் பரம்பொருள் மேல இருக்க, ஊர்த மூலம் அதஷாக்கம், வேறு மேல. யார் வேறு? பரமாத்மா வேறு, அவனிடந்து வேறு போல இருக்கான். அவனுக்கு உருவான ஜகங்கள் உலகங்கள்லாம் கீழானது, கீழே இருக்கு. அப்படிதான் பொருள். அதுக்கு தான் உள்ள டைம் ஆகும். அப்போ கீதையோட ஒரு ஸ்லோகத்தையும் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அவருடைய கமெண்ட்ரி போய் பார்த்து அதே டைரக்ஷன் நம்மளுடைய புத்தியை கொடுக்கும். ரொம்ப சிறப்பாக சேட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணணும். இது ஒரு ஆக்கிரகம், பிடிக்கணும். இதை நீங்கள் ஓன் பண்ணணும். இது தமிழ்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொண்டு வார். குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்கும். அவன் ஆதிசங்கர் சொல்ல, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்காதரளவ கணிகா பீதா சகிருதவியேன முராரி சமர்ச்ச யமேன தஸ்ய ந சர்ச்சா. ஒரே ஒரு ஸ்லோகம், ஒரே ஒரு பிட்டு பகவத்கீதை படித்தாலும் எவனுடைய பயம் இல்லைன்னு ஆதிசங்கர் பஜகோவிந்தர் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா சொன்ன வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம். கிருஷ்ணன் எல்லாருக்கும் அவர்கள் புரியும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் பதில் சொல்லுங்க. இதுக்கு அதுன்னு தெரியும், ஏன்னா டைம் ஆகிட்டு. கேள்விலாம் ஒன்றும் வரல. ஏதாச்சும் இருந்தாலும் கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன். ஆமாம், பாணினி ரிஷி நடராஜன். நம்முடைய சிதம்பரம், இந்த சோழ நாடு நம்முடைய பிரதேசம் இருக்கே, நம்ம வாழ்றோமே, சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், நாகப்பட்டினம், அந்த பக்கம் திருவாரூர், இதெல்லாம் ஒரு சிவஸ்தலம். தென்னாடுடைய சிவனையும் போற்றி கடவுள் அப்படியே இங்கே பூமியில் ஊறி இருக்கார். நான் போய் கிராமத்தில் வந்து கோவில் கட்டுறேன். குக்கிராமங்களில் போய் 50 கோயில் நம்ம சின்ன சின்ன கோயில் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த ஜனங்களுக்கு. அப்போ 2 கிராமத்தில் வயல்ல இருந்து சிவன் எடுத்தாங்க. வயல் விழும்போது சிவன் வெளில வர்றாரு. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கு விரைவாக போற்றி இந்த சோழ பூமி பூரா வயலுக்குள்ள சிவன் புதஞ்சிருக்கார். 2 என் கண்ணால் வந்து நான் 2 சிவனுக்கு கோயில் கட்டி அந்த கிராமத்துக்கு. ஆச்சரியம். அந்த மாதிரி ஒரு பூமி இந்த இடம். நம்முடைய சிதம்பரத்தில் தான் சிவபெருமானோட தாண்டவம். சிதம்பரம் அங்கே சிவன் தாண்டவம் ஆடுறார். அந்த தாண்டவம் ஆடி எல்லா ரிஷிகள்லாம் பார்த்து ரசிக்கிறார் நடராஜன். அந்த தாண்டவம் ஆடி முடியும் போது அவர் கையில் இருக்க உடுக்க இருக்குல்ல, அப்படியே மெதுவாக அந்த சவுண்டை நிற்கும். அந்த மெதுவாக சவுண்டை நிற்கும் போது கடைசியில் 14 சவுண்டை நோட் பண்ணுறார் அகஸ்தியன். அதே 14 சவுண்டு பாணினி நோட் பண்ணுறார். 2 ரிஷிகள். ஐ உன் ரில் ரிக் ஏ ஓம் ஹை அவுச்சாய வரட்லம் யமகரணம் ஜபன் கடதஷ் ஜப கடதஷ் கப சட்டத சட்டதவு கபை சட்டசர் ஹல்
அதான் 14 சவுண்டு. இந்த 14 சவுண்டை வச்சு அகஸ்தியர் ஒரு இலக்கணம் எழுதினார், அகத்தியம். நம்ம கையில் கிடைக்கல. அவருடைய ஸ்டூடெண்ட் தொல்காப்பியருடைய கிராமர் தான் நம்ம கிட்ட ஆயிடுச்சு. அவர் தொல்காப்பியர் அகஸ்தியர் யார்? சிவனோடு சம்பந்தப்பட்டார். இங்க வகம் பாணினி, பதஞ்சலி அது கமெண்ட் எழுதார். பாணினி எழுதின இந்த சூத்திரங்களுடைய விளக்கம் வந்து சமஸ்கிருதம். அப்போ சமஸ்கிருதமும் தமிழும் ஒரே தெய்வத்தோடைய 2 வெளிப்பாடுகள். இல்லை நம்மளது அரசியலில் நம்மளை பிரிக்கிறாங்க. ஜாகிரதையா இருக்கு, ஜாகிரதையா இருக்கு. அரசியல் ஆதாயத்துக்காக நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க. இந்து வேற, தமிழ் வேற. இந்து வேற, தமிழ் வேற என்று சொல்ற கான்செப்ட் மகா தப்பு. இந்து தான் தமிழ், தமிழ் தான் ஹிந்து. அதை அடிச்சு பேசலாம். அடுத்த ஜெனரேஷன் அதை பிடிச்சி கொடுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு ப்ரொனன்சியேஷன் எல்லா பக்கமும் ப்ரொனன்சியேஷன் ஆடியோ மாதிரி. அது பின்னாடி QR கோட் கொடுத்துருக்கேன். பின்னாடி யூடியூப்ல QR கோட் கொடுத்துருக்கேன். முதல் ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர்ல வந்து எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தமிழ் எழுதி கொடுத்துருக்கேன். 2வது ஸ்கொயர்ல வந்து இந்த 15 இந்த அத்தியாயம் பூரா பேசியது நான் தான் பேசியது. அது யூடியூப்ல இருக்கு. நீங்க அது ஸ்கொயர் இது பண்ணி பார்த்தா QR அது யூடியூப் அது கொடுத்துருக்கு. சகுனி இருக்கார் பாருங்கள, அது ஒரு நேச்சர். சகுனி முதல்ல சொல்றார், நம்ம நிறைய இந்த மகாபாரத்தை படிச்சு நம்ம வீட்டில் எல்லாரையும் பார்க்கலாம். வீட்டில் துரியோதனா, சகுனி. நீங்க நேற்றுக்கு தர்மமா இருந்து இன்னைக்கு திடீர்னு சகுனியா மாறிட்டா, புத்தி மாறினே இருக்கு. திடீர்னு சகுனியா இருக்கான், திடீர்னு தர்மனா பேசுறான், விதவிதமா இருக்கு. சகுனின்றவர் யாருன்னா துரியோதனை முதல்ல வந்து ஆத்திரப்படுறான், பொறாமப்படுறான். நல்லா இருக்கான், நல்லா இருக்கான்னு ஐயோ ஐயோ ஐயோன்னு அப்படியே பொறாமையுடைய ஒரு உருவமா துரியோதன் இருக்கான். அப்போ சகுனி வந்து சொல்றாரு, துரியோதனா அவங்க பிழைக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, உனக்கு ஏன்டா வைத்தறிச்சிரு அப்படின்னு சகுனியே முதல்ல அறிவு சொல்லுவாரு. சகுனி அறிவு சொல்லுவார். சகுனி அறிவு சொல்லும்போது துரியோதனை எடுத்துக்க மாட்டான். அப்போ துரியோதனை திருப்பி திருப்பி பேசும்போது சகுனி அவங்க கூட ஒன்றா பழகிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் சகுனி துரியோதனைக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பான். அந்த நேச்சர் பாருங்க. அந்த நேச்சர் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேயும் பேசிக்கிறான், அங்கேயும் பேசிக்கிறான், இதுக்கும் வரான், அதுக்கும் வரான். என்னடா இது பொழப்புன்னு கேட்கறதில்ல. அந்த மாதிரி ஆரம்பத்தில் நல்லது சொல்லிட்டு திருப்பியும் துரியோதன் கூட சேர்த்துக்கிற ஒரு டைப்பான சுபாவம். இந்த நேச்சரே அப்படி இருக்கு. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் நம்ம சொல்லுவோம், அவன் இருந்துட்டு போறான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவான். இப்போ அவன் இருந்துட்டு போறான் உனக்குறான்னு சொல்லிட்டு இவன் பண்ற